ம் இலங்கைக்கு உரிய சில விஷயங்கள், அதாவது இந்த டிசாஸ்டர் மூலமாக ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை ஆய்வுகளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஆகவே நாங்களும் என்னென்றால், இன்னும் கொஞ்சம் காலம் போற நேரங்கள்ல இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டிய தேவை வரும். அப்போதும் நாங்க இத பயன்படுத்த வேண்டிய தேவை வரலாம். சரி. அடுத்தது நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், இந்த பிளே இஸ் த நேச்சுரல் லாங்குவேஜ் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் சில்ட்ரன். உதாரணமா கல்ச்சரல் பேரியர்ஸ் இருக்கிற சில நேரங்கள்ல வேர்பலால சொல்றதுக்கு தடுமாறுற இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்துட்டு என்ன என்றால், இந்த விஷயத்தை சொல்றதுக்குரிய ஒரு 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 மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இந்த பிளே தெரப்பி அல்லது பிளே பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் காணப்படும் சொல்லி சொல்றாங்க. உதாரணமா ட்ரோமா வித்தவுட் ஃபோர்ஸ்ட் வெர்பலைசேஷன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நடந்தது? இப்ப மனசுல என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன மாதிரியான காட்சிகள் வருது? அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்ட உடனேயும் அவங்க வாயால சொல்றேங்கிறத விட, சில நேரங்கள்ல அவங்க செய்கை மூலமாக அல்லது நாங்க ஆ வெவ்வேறு கருவிகள பயன்படுத்தி விளையாட வைக்கிறதனூடாக, ஈடுபடுத்துவதனூடாக அவங்க அத வெளிப்படுத்துறதுக்கு எளிமையாகும். ஸோ அவங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு இந்த பிளே தெரப்பி ஒரு மிக முக்கியமான ஒரு டூலாக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சிம்போலிக் ப்ராசஸிங் ஆஃப் ஃப்ரைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். பயம் அனுபவங்கள வந்துகிட்டு அவங்க சிம்போலிக் ஒரு ஒரு அந்த நாங்க சொல்லுவோம் சிம்போலிக் இனிஷியல் இந்த இடத்துல மாற நேரம் ஒரு கருவி சிம்பால்ஸ் அ வடிவத்தில தான் அவங்க அத ஞாபகத்துல வச்சுக்கொள்வாங்க. உதாரணமாக அவங்களுக்கு நாங்க சொல்றோம் என்னென்றால், ஒரு டிசாஸ்டர்ங்கிறது நாங்க கட்டாயமா ஞாபகத்துல வச்சுக்கொள்ற விஷயம் என்னென்றால், வசனங்களால பதியாது மூளையில, அ மெமோரியில. சரி. அப்ப வசனங்களால பதியாதது வந்துட்டு காட்சிகளாகத்தான் பதியும் அது. அப்படி காட்சிகளாக பதியிறங்கிறதால, அந்த காட்சிகளால பதிஞ்சிருக்கிற பய உணர்வுகள அவங்க வெளிப்படுத்துறதுக்கு, ஆர்ட் அல்லது பிளே தெரப்பி மிச்சம் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்ன்றது தான் ஆய்வுகள் சொல்ற விஷயம். நான் இந்த இடத்துல சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் அல்லது நீங்க டைப் பண்ணலாம். இந்த இஎம்டிஆர்ன்னு சொல்லி போஸ்ட் ட்ராமேட்டிக் பிடிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. உண்மையிலேயே பிடிஎஸ்டிங்கிற நேரம் அவங்களோட மெமோரி எப்படி இருக்கும்ங்கிறதும், இஎம்டிஆர்ல என்ன செய்றாங்கங்கிறதையும் யாருக்காவது கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல முடியுமா? யாராவது தெரிஞ்சிருந்தா கதைக்கலாம். சொல்லலாம் நீங்க. அவனோட மெமரி வந்து பெரும்பாலும் டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கும் சார். ஓகே. பிடிஎஸ்டி வார நேரம் இஎம்டிஆர்ல சார் அந்த மெமரிஸ அந்த ஆர்கனைஸ்டா லேயர் பை லேயரா அவங்களுக்கு அடுக்கி கொடுக்குற வேலை வந்து செய்வாங்க சார் ஓகே. தெரிஞ்ச அளவுல. ஓகே, ஓகே. அதாவது ஸ்கேட்டர்ட் மெமோரின்னு நாங்க சொல்லுவோம். அதாவது அந்த நாங்க சாதாரணமாக ஒரு சம்பவம் நடந்தா, அந்த சம்பவம் அப்படியோ காட்சியாக மனசுல அப்படியோ பதிஞ்சிருக்கும். நாங்க எங்களோட நேச்சுரல் பாஷையில சொல்றதா என்னண்டா, சாதாரணமாக நாங்க வழக்கமாக சொல்றதா என்னென்றால், ஒரு சீன் யார் வந்தாங்க, எப்ப வந்தாங்க, என்ன நடந்தது, இது எப்படி போனாங்க அப்படின்னு எல்லாம் பதிஞ்சிருக்கும். ஆனா ஒரு பேரிடர்ண்டு வார நேரம், ஒரு இயற்கை அனர்த்தம்ண்டு வார நேரம், அல்லது சைக்காலஜிக்கல் ஷாக் அல்லது நாங்க அ டெர்ம் வேர்ட்ல யூஸ் பண்றது என்னென்றால், ட்ராமாட்டிக் ஈவென்ட்ன்னு நாங்க சொல்லுவோம். அது ஒரு செக்சுவல் அபியூஸ் ஆயிக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரர்கள் அடிக்கடி சண்டை பிடிக்கிறது ஆயிக்கலாம். ஒரு 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 டிவியில ஒரு ஷொக்கான ஒரு புரோகிராம பார்க்கையிலுமா இருக்கும். திடீர்னு அல்லது யாராவது ஒருத்தர் ஏசுறது ஆயிக்கலாம், புல்லியிங் ஆயிக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு சைக்காலஜிக்கல் ஷாக் அல்லது ட்ராமாட்டிக் ஈவென்ட் என்று சொல்ற ஒரு சம்பவம் நடக்கிற நேரம், மனச பாதிக்குமா இருந்தனால், மெமோரியில வந்துகிட்டு அது காட்சிகளாய் ஸ்கேட்டர்ட் மெமோரி அங்கொண்டு இங்கொண்டாக பதிகிறன்ற ஒரு விஷயம் நுண்ணிக்கும். இப்ப மறக்கிறதுக்கு இது இயலாமைக்கிறதுக்கான காரணம் என்னென்றால், மொத்தமாக இருந்தனால் நாங்க கவுன்சிலிங் செய்ற நேரம், வேறு வேறு டூல பயன்படுத்துற நேரம் அத மறக்க செய்யுமாக்கும். ஆனா, அ அ அது நீண்ட காலம் அந்த ஷாக் ட்ரோமான்ற அந்த பீரியட் வந்துட்டு குறிப்பிட்ட காலத்த தாண்டுற நேரம். குறிப்பாக ஒரு 6 வீக்ஸ தாண்டுற நேரம், அந்த ட்ரோமா ரியாக்ஷன்ஸ்க்கு நாங்க சரியாக ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டயோ அல்லது நாங்க நார்மல் ரிகவரிக்கு சப்போர்ட் பண்ணல என்றால், அது பிடிஎஸ்டி ஆக அல்லது வேற வேற சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் ஆக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த ட்ராமா அல்லது பிளே தெரப்பிங்கிறது என்ன செய்யுமாம் என்றால், அவங்களோட காட்சிகளாக பதிஞ்சு வச்சுக்கிறத ஞாபகத்துக்கு கொண்டு வந்து, அத அ ஒரு ஸ்கேட்டர்ட் ஆகிக்கிறத ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஞாபகமாக அந்த நேரம் அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இதால தான் நாங்க சொல்றோம் என்னன்னா, அ
கொஞ்சம் காலம் தாண்டி அப்படி போற நேரங்கள்ல ப்ரொஃபஷனல்ஸ் இதை ஹேண்டில் பண்றது நல்லம், எங்களுக்கு இயலாம போற நேரம் ரிஃபரல் செய்யணும்ன்ற விஷயம் எல்லாம் வலியுறுத்தப்படுறதுக்கு காரணம் என்றால் நாங்க ரீகால் பண்ணுவோம் இது அவங்களுக்கு. இது மிக கவனம், இது சைக்காலஜிக்கல் ஃபெஸ்டைட் மாதிரி இல்லை, இதுக்கு அடுத்த கட்டங்கள்ல நாங்க பார்க்கிறது. அப்ப அவங்களோட மெமோரிஸ் எல்லாம் திரும்பி கொண்டு வரதுக்கு நாங்க ஆர்ட் பிளே எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். அப்ப அவங்களோட எமோஷன்ஸ் வெளிப்படுற நேரங்கள்ல நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் வந்துகிட்டு அதுக்கான நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து எங்களுக்கு கட்டாயமா தேவைப்படும். ஸோ நான் இந்த இடத்துல சொல்ல வந்து அது காட்சிகளாக பதியும். அதை நாங்க உண்டாக்கி அவங்கள நார்மல் ரிகவரிக்கு கொண்டு போறதுக்கு ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி எங்களுக்கு மிச்சம் பிரயோஜனமாக அமையும்ன்ற ஒரு விஷயத்த நாங்க இந்த இடத்துல பார்க்கிறோம். ரைட். அதுல தான் ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி ஹெல்ப் சில்ட்ரன் ரீகெயின் சென்ஸ் ஆஃப் சேஃப்டி அண்ட் கண்ட்ரோல். அவங்க நாங்க பாதுகாப்பாயிக்கிறோம், நாங்க வந்துகிட்டு கண்ட்ரோலாக எங்களை வந்துட்டு எங்களோட அடுத்து என்ன செய்யறோம், அதாவது கட்டுப்பாட்டை இழந்திருப்பாங்க. என்ன செய்யறது, என்ன பேசுறது, எங்க போறது, எங்க வாரது, அவங்களோட இமோஷன்ஸ் வந்துட்டு அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்காது, அவங்களோட பிஹேவியர் அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்காது. எனவே அதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் சொல்றாங்க. நார்மலைஸ் இமோஷனல் ரியாக்ஷன்ஸ் டு அப்நார்மல் ஈவெண்ட்ஸ். அப்நார்மல் ஈவெண்ட்ஸ் ஒரு ஒரு நாங்க பார்க்கிறோம், ஒரு அசாதாரண ஒரு நிகழ்வுகளுக்கான இமோஷனல் ரியாக்ஷன்ஸை வந்துகிட்டு அதுவும் கொஞ்சம் அசாதாரணமாயிக்கும். அதை நார்மலாக ஆகிறதுக்கு இந்த டூல்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ரிடியூஸ் ஹைப்பர் அரூசல்ஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. நாங்க ஹைப்பர் அரூசல்ஸ் என்னன்னு நாங்க பார்த்தோம். அவங்களோட சாதாரணமாக விட்டு கிளர்ச்சிகள் வந்துட்டு என்னென்றால் அவங்களோட உளவியல் சார்ந்த ஒரு கொந்தளிப்பு வந்துட்டு என்ன செய்வோம் என்றால் கூடியிருக்கிற ஒரு விஷயம் இருக்கும். சில நேரம் ஆங்ஸைட்டிஸ், உதாரணம் என்ன நடக்கும், அடுத்த கட்டம் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் தெரியாது, இப்படி நடந்தா இப்படி நடக்குமா, இந்த மாதிரியான பதகளிப்பு நிலையில இருந்து குறைக்கிறதுக்கு வந்துட்டு என்ன செய்வோம் என்றால் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். இது வந்துட்டு இந்த நான் கதைக்கிற விஷயம் யாரோ எழுதின புக்ல இருந்தில்ல, இது ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்ல நாங்க பார்க்குற அதே மாதிரி நாங்க ப்ராக்டிக்கலாகவும் சில விஷயங்கள்ல கண்ட விஷயங்களை வச்சுக்கொண்டு நாங்க இந்த இடத்துல இந்த விஷயத்த கதைக்கிறோம். ஸோ இதை கொஞ்சம் எங்களுக்கு நம்பகத்தன்மை கூடினதாக எங்களுக்கு பார்க்க இயலும் தான் நடக்கும் சொல்லி. அதே மாதிரி பிளே தெரப்பிங்கிறது வந்துட்டு என்னென்றால் ஸ்பெஷலி யூஸ்ஃபுல் எப்பென்றால் சில்ட்ரன் ஹாவ் லிமிட்டட் கொக்னிட்டிவோ வேர்பல் எபிலிட்டி. அவங்களுக்கு அவங்களோட கொக்னிஷன் கொஞ்சம், அதாவது எல்லாம் தாண்டி இருக்கக்கூடாது. நாங்க சொல்ற மாதிரி டிஸ்அசோசியேஷன் ஆகிக்கிற நேரங்கள்ல சில நேரம் அதை கூட எங்களுக்கு கொண்டு வரையிலுமா இருக்கும். பட் கண்ட்ரோலை மீறி இருக்குமா என்றால், லிமிட்டை தாண்டி இருக்குமா என்றால் நாங்க இதை யூஸ் பண்றது கஷ்டமாയിരിக்கும். அல்லது வேர்பல் எபிலிட்டி அது அவங்களுக்கு ஈக்கணும். அடுத்தது கல்ச்சரல் ஓ லாங்குவேஜ் பெரியர்ஸ் வந்துட்டு அதாவது அவங்களுக்கு இருக்குமாம் என்றால், கல்ச்சரல் அல்லது லாங்குவேஜ் பெரியர்ஸ் இருக்குமாம் என்றால் இது எங்களுக்கு யூஸ் பண்ணிடுமா இருக்கும். அதே மாதிரி தான் குரூப் பிளே அண்ட் ஆர்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு என்ன செய்யும், ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப்பாக இதை செய்யற நேரம் அவங்க தனிமையில இருக்கிறது இல்லாம போகும். அதே மாதிரி ரீஸ்டோ பியர் கனெக்ஷன்ஸ், அவங்களோட நண்பர்களோட சகபாடிகளோட ஒரு தொடர்பை திரும்பி கொண்டு வருகின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட வளமையான வேலைகளை திரும்பி கொண்டு வரதுக்கு அடுத்தது அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தடுத்த விஷயங்களை நாங்க இப்படித்தான் போகணுங்கிறதை சொல்றதுக்கும் வந்துட்டு அது ஹெல்ப் ஆகிக்கும். ஆனால் ஒரு விஷயம் நாங்க பார்க்கணும் என்றால் பிளே பேஸ்ட் இன்டர்வென்ஷன்ஸ் சப்போர்ட் நார்மல் ரிகவரி நாட் பேத்தாலஜி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நார்மல் ரிகவரிக்கு இது கொண்டு வருமே தவிர பெரிய ஒரு சிவியரான ஒரு விஷயத்துக்கு சைக்கோபெத்தாலஜி அந்த சிம்டம்ஸ் சீக்கிர அந்த சந்தர்ப்பத்தில் இதை நாங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணல, அது ஒரு கட்டத்துக்கு பிறகுன்னு சொல்லி ஒரு விஷயத்த நாங்கள் கொண்டு வரோம். சரி, அப்ப இந்த வகையில நாங்க இதெல்லாம் நார்மலாக சொல்லிக்கிட்டு வந்தோம். ஒரு டிசாஸ்டர் ஒன்று நடந்தால் இந்த ட்ரோமாங்கிறது, அதாவது அப்நார்மல் சிச்சுவேஷனுக்கு எங்களோட அரூசல்ஸ் அல்லது இந்த ட்ரோமா ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு என்ன செய்வோம்னா உருவாகும் நாங்கள் சொல்லி பார்த்தோம். அதுல ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில என்ன வகையான ட்ரோமாஸ் உருவாகும், சில்ட்ரன்ஸுக்கு மத்தியில என்ன வகையான ட்ரோமா உருவாகலாம், செகண்டரி ட்ரோமாண்டா என்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நாங்க கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த டூல்ஸ் என்னென்ன எல்லாம் இருக்குது, நாங்கள் அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்ன்ற விஷயத்த நாங்கள் நார்மலாக கதைக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஆகவே இந்த ட்ரோமா செகண்டரி ட்ரோமா சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறதுக்கு நான் இந்த இடத்துல எங்களோட
உளவளத்துணை, அதே மாதிரி ஸ்பெஷல் நீட் இதில முக்கியமாக நீண்ட காலமாக பங்காற்றக்கூடிய அந்த துறையில ஆழமாக கற்ற எங்களுடைய சல்மான் அமீன் அவர் இருக்கிறார் இந்த இடத்துல. நாங்க அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்த குடுக்குறோம். ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த விஷயங்கள பத்தி எங்களோட கருத்துக்கள பரிமாறிக்கொள்றோம். Yes, Jazakumullah khairan. Assalamu alaikum. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு ட்ரூமா ரெஸ்பான்ஸுக்கான எங்களோட பிளே அண்ட் ஆர்ட் தெரபி என்ற தலைப்புல தான் இந்த நிகழ்ச்சி அந்த விடயத்தை உள்ளடக்கி நடந்து கொண்டு போகுது. இந்த நிகழ்ச்சியில எனக்கு தந்து இந்த சின்ன ஒரு பகுதி என் எக்ஸ்பீரியன்ஸோடு உங்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளலாம்னு நினைக்கிறேன். முதலாவது இந்த நாங்க ட்ரோமா உள்ளுக்கால வாரத்துக்கு முதல்ல 2 வேர்ட்ஸையும் கொஞ்சம் குயிக்காக ஞாபகப்படுத்திட்டு போகலாம். இது ஒரு ஞாபகப்படுத்தல் நிகழ்ச்சியை தவிர புதிய ஒரு விஷயமாக இதில் இருக்காது. எங்களுக்கு தெரியும், இதோட தொடர்பான 4 முக்கியமான வேர்ட்ஸை நாங்கள் தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. உண்டு ஸ்ட்ரெஸ், அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். கிரைசிஸ் என்ற சிச்சுவேஷன், இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெளிவு பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் ட்ரோமா, அதோட பிடிஎஸ்டி. இப்போ ஸ்ட்ரெஸ்ன்றது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நாளாந்தம் வர பிரச்சனையுண்டு ஒரு ஆள் ஃபேஸ் பண்ணுறதுல எவ்வாறு ஃபேஸ் பண்ணுறாருன்ற ஒரு விஷயம்தான். ஆனால் இதை ஃபேஸ் பண்ணுறதுல புள்ளைகளுக்கு மத்தியில் டிஃபரன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புள்ள ஸ்கூலுக்கு சொல்லுவோம் லேட்டாகி எழும்பிச்சுதுன்னு சொல்லி, அப்போ டக்குன்னு சொல்லி சில நேரம் புள்ளைகள் வாராங்க சாப்பிடாம, ஈவன் முகத்தை மட்டும் கழுவி பல்ல தீட்டாம இப்படியெல்லாம் வருவாங்க. ஆனால் இன்னும் சில புள்ளைகளை பார்க்குறோன்னாங்க, இது ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட், அவங்க பயப்படுவாங்க ஸ்கூலுக்கு வாரத்துக்கு. ஸ்கூலில் ஃபனிஷ் பண்ணுவாங்க, நிப்பாட்டி வைப்பாங்க, லேட் ஆக்கி பேரண்ட்ஸுக்கு அறிவிப்பாங்க இப்படின்னு சொல்லி. சின்னொரு இந்த இன்சிடென்ட்ஸில் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல புள்ளைகள் காற்ற துலங்கள் டிஃபரன்ஸ் ஆகுறது. இந்த டிஃபரன்ஸை பேஸ் பண்ணித்தான் அதுக்கு பிறகுவார் அவ்வளோ பிரச்சனையை நாங்கள் விளங்கி கொள்வது லேசாக இருக்கும்னு நினைக்குது. அப்போ இதில் ஃபைட் ஃப்ளைட் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும், அதை நான் பெருசா பேச இல்லை. ஆனால் ஃப்ரீசிங் என்ற ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும். எங்களோட இமோஷனல் பிஹேவியரல் ரெஸ்பான்ஸ் தடைப்படுற ஒரு நிலை, அல்லது அதைத்தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஃப்ரீசிங்னு சொல்கிறோம். இப்போ எங்களோட புள்ளை ஒன்று அளவேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் அழாது, ஏசினால் அடித்தால் பேசாமல் கல் மாதிரி இருக்கும். அப்போ என்ன நடக்கும் என்றால், அந்த புள்ளைகள் ஏன் இவன் இவ்வளோ ஏசி அடிச்சும் கூட பேசாம இருக்கிறான் கல்லு மாதிரி சொல்லி ஒரு பிரச்சனை வரும். அப்போ இதை நாங்கள் புள்ளைகள்கிட்ட காண்றோம். இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறதுல வார விஷயம் தான். பேசாம இருக்கிறது, ஓட வேண்டிய ஒரு இடத்துல ஓடாம இருக்கிறது. இப்போ சில நேரம் ஒரு விஷயம் வருது, எனக்கு இது எப்படி தொடர்படுத்துறேன்னு தெரியாது. இப்போ ஒரு அனர்த்தம் வரப்போகிற நேரம் போங்கன்னு வெளியில சொன்னாலும் முசும்பாம அதே இடத்துல நிற்கிறாங்க. இஸ் இட் ஃப்ரீசிங்கா அல்லது வேறொரு விஷயமா? இப்படியான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இதை நாங்கள் கொஞ்சம் இந்த வேர்ட்ஸை ஃப்ரீசிங்ன்ற வேர்ட்ஸையும் நான் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சு கொள்ளணும். இதில் இந்த ஃப்ரீசிங்கும் ஸ்ட்ரெஸ் மாதிரி தான். ஏனென்றால் ஸ்ட்ரெஸ் மோசம் என்று சொல்றது இல்லை. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த எபிலிட்டி சில இடத்துல பாசிட்டிவாக அமையுது, சில இடத்துல நெகட்டிவாக அமையுது என்ற விஷயத்தை நான் பார்க்குறோம். இந்த நிலவாரத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்குற நேரம் அமிக்டலாட ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது இந்த சின்ன புள்ளைகள்ல ஃப்ரண்டல் லோப், மூளை வளர்ச்சி, முன்மூளை அல்லது திங்கிங் எபிலிட்டியில வர ஒரு எமிக்டலாட அந்த பங்களிப்பு, அடுத்து அந்த முன்மூளையோட செயற்பாடுகள் அதை எஸ்கேப் பண்ணி முன்மூளையோட செயற்பாட்டை அமிக்டலாட ஃபங்க்ஷனால தான் இப்படியான ஒரு நிலை நடக்கிறத பார்க்குறோம் நாங்கள். அப்போ அந்த ஒரு அனர்த்த காட்சியை பார்த்த ஒரு புள்ள அல்லது அதால் பாதிக்கப்பட்ட ஒரு புள்ள பேசாம இருக்கிறது, கண்ணை கீழே பார்க்கறது, உடல் உறைச்சி போடுற மாதிரியான உறைப்பு நிலை அடைகிறது, இதெல்லாம் இது ஒரு விளைவு தான்.
அப்ப நாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை இப்படி அந்த புள்ளல் ஃபேஸ் பண்ற ஒரு வித்தியாசமான அமைப்புக்கு காரணமாக அமைகிறது ஹோமோன்கள்ல வர மாற்றம். இது எங்களுக்கு தெரியும். இதை நான் பெரிசாக பேச இல்லை. அப்ப இதுல புள்ளல் ஏன் மத்தாக்களை விட அவசரமாக பாதிக்கப்படுறாங்க? அப்படி இல்லாட்டி ஏன் இந்த புள்ளல் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான துலங்களை காட்டுறாங்க? பொதுவாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரோமாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் எல்லா புள்ளைகளும் ஒரே மாதிரி பாதிக்கப்படுறதும் இல்லை, பெரியாக்கள் மாதிரி அவங்களும் இல்லை. அப்ப அந்த புள்ளைகளை நாங்க விளங்கி கொள்ள வர டைம்ல எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், முன் மூளையோட செயற்பாடு நாங்க ஏற்கனவே சொன்னோம், உங்களுக்கு முழுமையாக வளர்ச்சி அடைகிறது இல்லை. அப்ப சின்ன ஒரு விஷயத்த பெரிசா அந்த புள்ள பார்க்கும். கோபம் விரைவாக வரும், அழுகையும் அவசரமாக வரலாம். கோப்பிங் ஸ்கில்ல அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் குறைவுன்றது இன்னொரு ரீசன் அந்த புள்ளகள் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு. அடுத்து உணர்ச்சி மொழி வளர்ச்சி குறைவு. உதாரணமாக இது கவலை, கோபம், இந்த சொற்கள் அவங்களுக்கு தெரியாது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு சொல்லி. எனவே அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண இயலாத ஒரு நிலை வருது. அதே மாதிரி நரம்பு மண்டலத்துல வர ஒரு விரைவான தாக்கங்கள் அவசரமாக தூண்டப்படுறது, இப்படியான விஷயங்கள் நடக்கிறதோடு சேர்த்து நாங்க டீனேஜர்ஸுக்கு வர நேரம் அவங்க இதை ரெஸ்பான்ஸை டிஃபரன்ஸாக யோசிப்பாங்க. உதாரணமாக இதுக்கு ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு ஒரு பிழையான வழிமுறையை கையாளுறது என்ற அம்சங்கள் தான் இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக வரக்குள்ள வார. அதே நேரம் கிரைசிஸ்ன்றது என்னென்றால், அடுத்த ஒரு வேர்டு நாங்கள் இதை பார்ப்போம். கிரைசிஸ் ஒருவர் ஒரு பிரச்சனையை சமாளிக்கிற எபிலிட்டி, ஒரு பிரச்சனையை கடந்து செல்ற நிலை, அதை ஃபேஸ் பண்ற நிலை வார மாற்றத்தால உளவியல் சமநிலையிலிருந்து நடத்த மன எழுச்சி, சிந்தனை திறன் இதில் சரியாக தொழிற்படாம போற நிலையத்தான் கிரைசிஸ்ன்னு சொல்றோம். அப்போ ஒரு ஈவெண்டால இந்த பிரச்சனை வரப்போகுது, கிரைசிஸ் நிலை உண்டு. பொதுவாக ஒரு கிரைசிஸ் நிலைன்றது ஒரு ட்ரோமா ஒன்று நடந்து 1 month வரையும் இருக்கும். அப்ப இந்த கிரைசிஸ் நிலையில நாங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு ட்ரோமா ஒன்று ஏற்பட்டால் 3 நாள்ல இருந்து 31 days 4 weeks வரையும் அட சிம்டஸை காட்டிக்கொண்டு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தான் எங்களுக்கு இந்த கிரைசிஸ் பத்தி ஏன் நாங்கள் கூடுதலாக தெரியணும் என்றால், அதுல சரியாக சிம்டம்ஸ் எல்லாத்தையும் விளங்கி புள்ளைய எங்களுக்கு இந்த ஒரு சாதாரண நிலை கொண்டு வரையிலும் என்றால் பிடிஎஸ்டி என்ற நிலைக்கு போகாம புள்ள பாதுகாக்கப்படும். அப்ப இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல அதனாலதான் நாங்க சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட செய்யறது. அப்ப இந்த கிரைசிஸ்ல கிரைசிஸ் என்ற விஷயத்தில் உங்களுக்கு தெரியும், கிரைசிஸ் கவுன்சிலிங், கிரைசிஸ் அண்ட் ட்ரோமா கவுன்சிலிங் இப்படி தனிய புஸ்தகங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. இப்ப நாங்க ஏற்கனவே 2 மாணவிகளை பத்தி பார்த்தோம், அல்லது மாணவர்களை ஒரு புள்ள எழும்பி அது எப்படி செயற்படுதுன்னு சொல்லி. அப்ப அதுல வர பாதிப்பு இந்த செலாக்களுக்கு பாதிப்பு வரும், செலாக்களுக்கு பாதிப்பு வராது. உதாரணமாக ஒரு கிளாஸ் ரூம் நடந்து இன்னொரு உதாரணத்தை லிட்ரேச்சர்ஸ்ல போடுறாங்க. குறிப்பாக ட்ரோமாவுக்கு பிறகு பிளே தெரபி சம்பந்தமாக ஒரு ரிசர்ச் ஒன்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு புள்ள ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஸ்கூல்ல இருந்து போறாங்க, போக்குள்ள எக்ஸிடென்ட் ஆகி மௌத்தாகிறார். அப்படி எக்ஸிடென்ட் ஆகி மௌத்தானதுக்கு பிறகு அதுல இருந்து சில புள்ளகள் வகுத்துல வலி, தலைவலி இப்படியான சிம்டம்ஸை காட்டுறது, இன்னும் சில அவங்களோட வாப்பா மரணித்ததாக சொன்னது, இப்படியான சில விஷயங்கள் எல்லாம் நடக்கிற அதே நேரம் நிறைய பேர் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டாம நோமலா இருந்தாங்க. அப்ப இந்த ஒரு கிரைசிஸான சிச்சுவேஷன் என்று சொல்லி நாங்க இந்த இடத்துல இந்த பாதிக்கப்பட்ட புள்ளைகளை பத்தி பேசுற நேரம் சொல்றோம். இப்ப இப்படி அந்த கிரைசிஸான சிச்சுவேஷன்ல 3 முக்கியமான விஷயத்த ஒரு புள்ளி அசஸ் பண்ணக்குள்ள நாங்க கொஞ்சம் விளங்கி கொள்றது நல்லமுன்னு நினைக்குது. அவன் யாருன்னு சொல்லி பாக்குறது, பாதிக்கப்பட்டால் எப்படியான ஒரு ஆள், ரைட்? அவர் பாதிக்கப்பட்டால் எந்த அளவுல பாதிக்கப்பட்டார், எந்த வகையான இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டார்ன்ற ஒரு விஷயம்.
அடுத்து அவருக்கு யாரு துணையாக இருக்கிறாங்க. இப்போ நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் என்றால் வீட்டுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னால் பாதிப்பு வராது. அடுத்து அவர் எதை எதிர்கொண்டார் என்ற அந்த விஷயங்கள், இந்த 3 விஷயங்களையும் நாங்க சரியாக அந்த பிள்ளைக்கு கிடைக்குமாக இருந்தால் அந்த கிரைசிஸ்ல இருந்து வெளியே வந்துடும். அப்படி வந்தால் ட்ரோமா என்ற அந்த நிலைக்கு அந்த புள்ள போக மாட்டேங்குது. அப்ப ட்ரோமா என்று சொல்றத நாங்க பாக்குறது என்னன்னா, உண்மையான ஒரு ஆள் மரணிக்கிற அல்லது மரணித்தல் நிலைய அடையிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு ஒரு ஆள் அனுபவிக்கிறதான் ட்ரோமான்னு சொல்றோம் நாங்க. அது பாலியல் வன்முறை அல்லது மரணம் அல்லது உடல் காயங்கள், இதை நேரடியாக அனுபவிக்கிறது அல்லது கிட்டத்தட்ட அனுபவிச்ச மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெறுறது. இப்போ இதுல நாங்க ஒரு விஷயத்த பார்க்குறோம். என்னன்னு சொன்னால், DSM-5 அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் அத வரைவிலங்கத்தை பார்க்குற ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி என்னென்றால், இதை நாங்க ஒரு 4 வகையாக பார்க்கலாம். நேரடியாக அனுபவித்தவர்கள், இப்ப நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போனால் அல்லது வெளியில பலரோட கதைச்சால் எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பும் இல்லைன்னு கதைப்பாங்க. நேரடியாக அனுபவிச்ச ஆக்களுக்கு பாதிப்பு இருக்கலாமேன்னு சொல்லி. அதே மாதிரி நேரில் பார்க்கிற ஆக்களுக்கும் இருக்கும். ரைட். அதே மாதிரி நெருங்கி பழகிய இவர்களுக்கு வார நிலையும் இதுல இருக்கும். இப்ப உதாரணமாக தன் சொந்தக்கார ஆக்கள் யாராவது தூரத்தில் இருக்கிற ஆக்களுக்கு ட்ரோமா உள்ளுக்கு பாதிக்கப்பட்டால், டிசாஸ்டர் உள்ளுக்கு, அதாலையும் அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. மீண்டும் மீண்டும் இந்த சம்பவங்களை கேட்கறது பார்க்கறது போன்ற செயற்பாடுகளாலையும் இதை பாதிப்பாங்க. உதாரணமாக ஒரு நல்ல விளையாடுறதுக்கு சரியான ஆசையான ஒரு வகுப்பை நேற்று அனுப்பினால் விளையாடுறதுக்கு 10 பிள்ளைகள் 18 பேர்ல ஒரு 10 நிமிஷத்துல கிரவுண்ட்ல இருந்து வெளியில வர்றாங்க. அப்ப இவங்களோட சும்மா பேசுற நேரம் இன்சிடென்ட்க்கு இவங்களை கிரவுண்ட்ல இருந்து வெளியே எடுக்கிற சரியான கஷ்டம். இவங்க யாருமே நேரடியாக இதுல பாதிக்கப்படல. அப்ப பெரும்பாலும் இந்த புள்ளைகள் இந்த 4 வகையான அமைப்புள்ளுக்கு இருப்பாங்க. இருக்கிற புள்ளைகள்ல எல்லாரும் பாதிப்பாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல. அந்த வகையில தான் நாங்க இந்த ட்ரோமாவை விளங்கிக் கொள்றோம். நான் இதுல டைம் என்ன மாதிரின்னு தெரியல, 10 மினிட்ஸ் ஆகுது எனக்கு தந்து. ஆனா இதுல கொஞ்சம் இன்னொரு விஷயத்த மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு முடிச்சுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரோமா இயற்கை அனர்த்தங்களால வாரது, நேச்சுரல் டிசாஸ்டர் எங்களுக்கு அது தெரியும். ஹியூமன் மேட் வாரது அதுவும் எங்களுக்கு தெரியும். இப்ப தனிப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் அனர்த்தங்கள் ஸ்கூல்ல இது நிறைய இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்றால், தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நீண்ட நாளைக்கு அவங்க ஃபேஸ் பண்ணி வர நேரம் அதாலையும் அவங்க ட்ரோமடைஸ்ட் ஆகுறாங்க. அப்போ ஒரு புள்ள பல மாதிரி பாதிக்கலாம் என்ற விஷயம்தான் இதுல இருக்குது. எனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் நல்ல ஒரு கோப்பிங் சிஸ்டம் இருந்தால், கிரைசிஸ்லேயும் அவங்களுக்கு ஒரு அளவு நல்லா இருந்தாங்க என்றால் பிறகு இந்த ட்ரோமடைஸ்ட் ஆகுறது அல்லது இந்த பிறகு PTSD-யாக மாறதுக்கான வாய்ப்பு மிச்சம் குறவு. இதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளவும் உண்டு விரும்பினேன். அதோட 2 எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்றேன் உங்களோட. என்னென்றால், ஒரு புள்ள அடிக்கடி பெனிக் ஆகுது, மயக்கம் போடுது. இவங்கள நிறைய ட்ரீட் பண்ணாங்க ஒரு வருஷம் மட்டும். ஆனால் மயக்கம் வந்தா 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் என்று போகுது. இத சில கவுன்சிலர்ஸ்ட் அனுப்பின நேரம் டீச்சர் ஸ்கூல் ஏசிரிக்கு, எனவேதான் இப்படி வந்ததுன்னு சொல்லி அது அப்படி ஒரு பெரிய ஒரு சிக்கலாக வருது. இப்ப இந்த கேஸ் நாங்க ஹேண்டில் பண்ண போகக்குள்ள உண்மையில அந்த பேரண்ட்ஸ் சரியான கவலைப்பட்டு ஏசினாங்க. ஸ்கூலுக்கு மத்தாக்களுக்கு ஏசி பேசினாங்க. அப்ப ஒரு 2 மினிட்ஸ் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 30-40 செகண்ட்ஸ் ஆகுள்ள அந்த பேரண்ட்ஸ் ஒரு கேள்வி கேட்டோம். இந்த புள்ள நேசரியில ஒரு பிரச்சனை எதிர்கொண்டிக்குது. அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நேசரியில அந்த புள்ள புறவு பேசின நேரம் சொன்னா அந்த புள்ள பேசாம இருக்கிறான். அப்ப அதான்
அப்ப மியூட்டிசம் நாங்க சொல்றோம். அப்ப இந்த மியூட்டிசம்னு சொல்லி புறம் இந்த புள்ளைய நாங்க எடுத்து பார்க்குற நேரம் சின்னத்துல நேசரியில பாதிக்கப்பட்ட ஒரு ஈவெண்டால 11ஆம் ஆண்டுல மிகப்பெரிய பாதிக்கப்பட்டுச்சு. அந்த புள்ளையோட ட்ரீட்மெண்ட் கடைசி எப்படி அமைஞ்சுச்சுன்னா சார் வாய்ஸ் கொஞ்சம் ஓகே பிரேக் கொஞ்சம் ரைட். இந்த ஒரு இன்சிடென்ட் ஒன்று என்னன்னு சொன்னால் ஒரு 16ஆம் ஆண்டு மாணவி ஒன்று அவ மயக்கம் போட்டு விழுவுறா ஸ்கூலுக்கு வந்தா. அது இந்த மருந்தெல்லாம் நிறைய சைக்காட்டிஸ்ட போய்த்து மருந்து எடுத்தாலும் கூட அதுல டைம் கூடி 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 போகுது. அப்ப இந்த கட்டத்துல இந்த நிறைய கவுன்சிலர்ஸ் 2 பேரோ 3 பேரோ இந்த புள்ளைக்கு கட்ட கவுன் உடுத்து கொண்டு வந்திக்குது. கவுன் கட்டையாக இருக்குது, முழங்காலு கீழ் இருக்க வேண்டியது என்று டீச்சர்ஸ் யோசிக்கிறாங்க. இதுலதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை தீவிரமாகி வார நேரம் இந்த கேஸ் எங்கள்கிட்ட வந்த நேரம் நாங்க என்ன செஞ்சோம் என்றால் அந்த பேரண்ட்ஸ் பேசி நாங்க அந்த பிரின்சிபல் தான் அனுப்பியிருந்தாங்க. ஸ்கூலுக்கு மேசி பிரின்சிபலுக்கு மேசி எல்லாம் பேசி கொண்டு இருந்தாங்க. நான் சொன்னோம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு சப்ஜெக்ட் வாங்கன்னு சொல்லி பேச தொடங்கி ஒரு 40வது செகண்ட் அல்லது 30வது செகண்ட்ல கேட்ட முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, நேசரையில் இந்த புள்ள குழப்பமாக இருந்திருக்குது, ஒரு குழப்பம் இருந்திருக்குது. அவங்க இல்லவே இல்லைன்னு சொன்னா, அப்ப நீங்க கூட்டிட்டு போங்க, எங்கள்கிட்ட கூட்டிட்டு வரவானும்னு சொன்னோம். கவுன்சிலிங் செஷனுக்கு வாரத்துக்கு வந்திக்கிறாங்களா, செஷன்ல அல்ல. அப்ப அந்த திருப்பி இல்ல, அந்த நேசரி மேடம் சரியான ரஃப், எனவே இந்த புள்ள பேசுறது இல்லைன்னு சொல்லிச்சு. நேசரியில மட்டும் பேசலன்னு. அப்ப இது செலக்டிவ் மியூட்டிசம்னு சொல்றோம். இப்ப இந்த புள்ள அந்த புள்ளேட்டு இருந்த ஒரு இஷ்யூவால தான் அவ்வளோ நாளும் திருப்பி திருப்பி ஒரு பயம் ஒன்று நேசரியில எங்கேயும் ஒரு இடத்துல திருப்பி அது ரிப்பீட் பண்ணப்பட்டு தான் அப்படி வந்திருக்குது. இப்ப இந்த ட்ரீட்மெண்ட்ல கடைசியாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், சிவியர் பிடிஎஸ்டிக்கான கொடுக்குற இனி இல்லைன்னு மற்ற மருந்து ஒன்றுமே ஒர்க் பண்ணாட்டி கொடுக்குற ஒரு டேப்லெட் ஒன்று இருக்கு, அதை கொடுத்துருந்தாங்க. அடுத்தது ஸ்மூத் பிளட் ஸ்மூத்தாக போகிறதுக்காக இன்னொரு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அதோட இன்னொரு வேறொரு டேப்லெட்டும் கொடுத்துருந்தாங்க. பொதுவாக அந்த ஹார்ட் அட்டாக் ஆக்களுக்கு கொடுக்குற அந்த டேப்லெட்டை தான் கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்து தான் கவுன்சிலிங் செஷன்ல அவங்கள ரிப்பீட் பண்ணிடுது. அப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நீண்ட நாளாக அனுபவிச்சு வார இந்த பிரச்சனைகள் அதில் இருந்துரு இது. அதே மாதிரி ஒரு நிகழ்வை பார்த்து கேட்டு வார நிகழ்வுகளும் இருக்குது. இந்த டைம் முடிஞ்சு நினைக்கிறேன். இன்ஷா அல்லா நாங்கள் இப்படியான இந்த ட்ரோமா, இந்த 4 விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஸ்ட்ரெஸ், கிரைசிஸ், ஸ்ட்ரெஸ் பிடிஎஸ்டி, இந்த விஷயங்களை பார்த்திக்கிறோம். எனவே இந்த விஷயங்களை பார்த்த நாங்கள் இன்ஷால்லா ஸ்கூல்கள் உள்ளுக்கு போனால் பிள்ளைகள முதலாவது அறிஞ்சு பிள்ளைகளோட நிலை என்ன மாதிரி இருக்குது, அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்கன்ற இந்த விஷயங்களை வச்சுதான் இதை விளங்கிக் கொள்ளணும். ஏன் இந்த 4 விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் என்றால், பிள்ளைகள் ஸ்ட்ரெஸ், கிரைசிஸ், ட்ரோமா, பிடிஎஸ்டி இது 4ம் ஒன்றோடு ஒன்று தொடர்பானது. ஒன்று இருந்தால் இன்னமோட பாதிக்கிறது. எனவே ஒரு ஏற்கனவே கிரைசிஸுக்கு உட்பட்ட ஒரு புள்ள 2வது முறை ட்ரோமடைஸ்டானா இன்னும் பிரச்சனையாகும். ஸ்ட்ரெஸ் சரியா ஃபேஸ் பண்ணாத புள்ள இப்படியோட காண்றதுனால பிரச்சனை வரும். அப்ப இந்த 4ஐ நாங்க பார்க்குற நேரம் பிளே தெரபி என்று வரக்குள்ள நான் சின்ன ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிளே தெரபி செய்ய போற நேரம் நாங்க ஏதாவது ஆக்டிவிட்டி ஒன்று ஈடுபடுற நேரம் அதுல சிம்டம்ஸ் எதை காட்டலாம். ஒன்று முகம் வாட்டம் அடைஞ்சிக்கிறது, விளையாடாம ஒதுங்கிறது, விளையாட்டை குழப்புறது, அவ மட்டும்தான் ஒன்றுல முக்கியமான இடம் எடுக்கணும் என்று சொல்றது, விளையாட்டு எங்களோட சேர்ந்து முழுமையா ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடாமிக்கிறது, இப்படி நிறைய சிம்டம்ஸை காட்டுவாங்க. அந்த நேரம் நாங்கள் இந்த மிச்சம் கவனமாக இந்த புள்ளைகளை ஹேண்டில் பண்ணணும் என்ற அவதானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஜஸாக்குமுல்லா ஹைரன் நினைக்கிறேன். 5 minutes கூட எடுத்துட்டு சாரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, நாங்க அப்ப இந்த என்ன நடக்கும், அவங்களோட ட்ரோமா எப்படி இருக்கும், அதுல 4 விஷயங்கள்
ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக அந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நான் நினைக்கிறேன் அது பெரிய ஒரு எங்களுக்கு ஹெல்ப் ஆகிக்கும் அடுத்த கட்டங்களையும் எங்களுக்கு போகிறதுக்கு. சரி, நாங்கள் இப்போ கட்டாயமாக ஆர்ட் அண்ட் ப்ளே தெரப்பி எங்களுக்கு செய்யணுன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். அடுத்த கட்டமாக நாங்கள் பார்ப்போம் என்னென்னால் ப்ளே தெரபிஸ்ட் அவங்களோட ரோல் பேஸ்ட் ஒன் ஃபேஸஸ் ஆஃப் டிசாஸ்டர். ஃபேஸஸ் ஆஃப் டிசாஸ்டருங்கிறது ஏற்கனவே ஒரு கட்டத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். டாக்டர் நீல் ஃபிலாண்டோட ப்ரோக்ராமுக்கு போன ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்டர் ரிஷார்ட் நான் நினைக்கிறேன் அவர் ஃபேஸஸை சொல்லலை, பட் எங்களோட செஷனில் நாங்கள் வேகமாக நாங்கள் சொல்லிட்டு போனோம். இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணுறதுக்கு இல்லை, பட் எங்களோட ரோல் எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறது நாங்கள் லாஸ்ட் டைம் அதை டிஸ்கஷன் பண்ணல. ஸோ நான் நினைக்கிறேன் டாக்டர் நீல் பெர்னாண்டோவும் அவர் இந்த ஒவ்வொரு ஃபேஸஸ்லையும் என்ன செய்யணுங்கிறது சொல்லலை. அவர் சைக்காலஜிக்கல் ஃபெஸ்ட் எய்ட் செய்யணும்ன்ற விஷயத்தை தான் அவங்க சொல்லிட்டு போனாங்க. ஸோ நாங்கள் இந்த ஆர்ட் அண்ட் ப்ளே தெரப்பியை எப்போ செய்யணும், எப்போ என்னென்ன வகையில் பயன்படுத்தலாம்ங்கிறதுக்கு கட்டாயமாக இது தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு இந்த வகையில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் டித்வாவை மற்ற நோக்கி செய்கிற ஒரு ப்ரோக்ராம் இல்லை. நாங்கள் கவுன்சிலர்ஸை வந்துட்டு எம்பவர் பண்ணுறோம், எங்களோட ரிசோர்ஸ் எம்பவர் பண்றோம்ங்கிறதால இன்னமும் ஜனவரி வரைக்கும் என்ன நடக்கும்ன்றெல்லாம் தெரியாது. இந்த ஒரு விஷயம் நீக்குது. அடிக்கடி இந்த விஷயங்களை நடந்துக்கு வருது. ஒரு வகையான பெத்தட்டிக் சிச்சுவேஷன் மாதிரி நியூஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிக்கிக்குது. ஸோ நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும்ன்ற ஒரு செய்தி. அடிக்கடி ஒவ்வொரு வருஷமும் சில ஏரியாக்களில் சில பிரச்சனைகள் வாரங்கிறதால எந்த நேரமும் நாங்கள் ரெடி ஆகிக்கணும்ன்ற வகையில் எங்களோட கவுன்சிலர்ஸ் வந்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு கட்டத்தையும் மையப்படுத்தி ஆர்ட் அண்ட் ப்ளே தெரப்பிக்கு எப்படி ரெடி ஆகிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இதை நாங்கள் சொல்லிக்கிட்டு போகிறோம். ரைட், கொஞ்சம் கவனமாக நாங்கள் கேட்டுக்கொள்ளும் இந்த விஷயத்தை. ரைட், அதில் ப்ரீ இன்சிடென்ட் ஃபேஸ் நாங்கள் சொல்லுவோம், பிஃபோர் டிசாஸ்டர், இது அன்றைக்கு நாங்கள் சொன்னோம். இதில் வந்துட்டு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், இதில் இருக்கிற ஆக்களுக்கு விருப்பம்டா பின்னுக்கு நாங்கள் படிக்கிறது எல்லாத்தையும் இதுக்கு பிறகுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடியாகி வச்சுக்கொள்ளணுங்கிற ஒரு ரிக்வெஸ்டோட நாங்கள் இந்த விஷயத்தை சொல்கிறோம். ஜாயின் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், இப்போ எங்கள் விஷயம் லாங்காவோட அல்லது ஒவ்வொரு நிறுவனங்கள் இருக்குது. இந்த டைமில் நிறைய நிறுவனங்கள் வேலை செஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபிசிக்கலாக போய் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான சில டீம்ஸோட நீங்கள் ஆர்கனைசேஷன்ஸோட நீங்கள் அது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆகிக்கலாம், ஸ்ரீலங்காவில் இருக்கிறதா ஆகிக்கலாம், நேஷனல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி ஆகிக்கலாம். அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட தான் ஒர்க் பண்ணுறாங்க. பட் நாங்கள் இதில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்குமாம்டால் எங்களோட கவுன்சிலிங் இந்த மினிஸ்ட்ரி கவுன்சிலர்ஸ் இருப்பீங்களாம்டால் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். இப்படி இந்த ரெஸ்பான்ஸ் டீமோட நீங்க ஜாயின் பண்றது நல்ல. இந்த இப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அல்லது நடக்க போகுது, அதுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிற நேரமே நாங்க கொஞ்சம் எங்களை தயார் பண்ணி வச்சுக்கொள்றது நல்ல. இந்த ஒரு விஷயம் இன்னும் நீக்குது. ரைட், இதுல இந்த ஃபெய்த் பேஸ்ட் குரூப் இன்னைக்கு இப்போ உதாரணமா ஜமியத்துல்லமாவோட எங்களுக்கு சேர்றதுக்கு ஏழுமை இருக்கும். இல்லாம ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அதுகளோட எங்களுக்கு சர்வோதய அமைப்புகள் இருக்குது. இப்படி எல்லாம் சேரலாம். பட் எங்களோட விஷயம் நாங்கள் ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் போகிறோம், இது ஆல்ரெடி நாங்கள் இதுக்கு ரெடி ஆகிக்கிறது நல்லது. அதே மாதிரி அசிஸ்ட் இன் டெவலப்பிங் சைல்ட் ஃபோக்கஸ் டிசாஸ்டர் ப்ரோட்டோகால்ஸ். கட்டாயமாக வந்துட்டு நாங்கள் என்ன செய்யணும்னால் சைல்ட் ஃபோக்கஸ் டிசாஸ்டர் சம்பந்தமான ப்ரோட்டோகால்ஸை டெவலப் பண்ணதுக்கு உதவி செய்கிறது. அதே மாதிரி ரிசீவ் டிசாஸ்டர் மென்டல் ஹெல்த் ட்ரைனிங்கை நாங்கள் பெற்று வச்சுக்கொள்வது. இப்போ நாங்கள் முடிஞ்சது பிறகுதான் இந்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பட் நாங்கள் ஆரம்பத்திலே இந்த மாதிரியான ட்ரைனிங் எடுத்து வச்சுக்கொள்வது நல்லது. ப்ரிப்பேர் கல்ச்சரல் அப்ரோப்ரியேட் பிளே மெட்டீரியல்ஸ். சில விஷயங்கள் வந்துக்கிட்டு என்ன என்றால் கல்ச்சருக்கு வந்துட்டு செட் ஆகாம ஈக்கிற சில பிளே மெட்டீரியல்ஸ் ஈக்குமாம்னால் அதுகளை நாங்கள் வந்துக்கிட்டு யூஸ் பண்ணுறது நல்ல இல்லை. ரைட், அதுகளை கொஞ்சம் சென்சிட்டிவாக ஈக்குமாம்னால் நாங்கள் அதுகளை கொஞ்சம் பார்த்து அந்த கல்ச்சரல் பேஸ்டாக பயன்படுத்திக்கணும். உதாரணமாக நான் இந்த சென்சிட்டிவாக இந்த விஷயங்களை கதைக்கிறேன். ஒரு குரூப் தெரப்பியில் ஒரு குரூப் ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு என்ன செஞ்சாங்களாம்னா 2 டீமாக பிரித்து இந்த 2 டீமும் வந்துக்கிட்டு என்ன செய்யணும் என்றால் தேங்காய் இருக்குதானே, அவங்கள்ட்ட ஃபுட்பாலோ ஏதோ அந்த இடத்துல கிடைக்கல. பட் அவங்க ஏன் அப்படி யோசிச்சாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் பாரம் அமைக்கணுங்கிறதுக்காக வேண்டி தெரியாது. தேங்காய் அதாவது 2 சைட்லயும் ஆப்போசிட்ல 2 குரூப் இருப்பாங்க. சிட் பண்ணியிருப்பாங்க லைன்ல. ஆப்போசிட் முகத்தை பார்த்து 2 குரூப். உதாரணமா முன்னுக்கு 25 பேரு, ஆப்போசிட்ல 25 பேர் முகத்தை பார்த்து கொண்டு சேர்ல உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்றவர்கிட்ட எங்கட புறங்கால்ல, அதாவது பாதத்துக்கு முன்பக்கமே தானே புறங்காலில் வந்துட்டு இப்போ காலை நீட்டிக்கிப்பாங்க. கதறில் இருக்கிற மாதிரி கால் ரெண்டையும் ஜாயின் பண்ணி நீட்டி கொண்டிருப்பாங்க. அப்படி நீட்டி கொண்டிருக்கிற நேரம் அதுக்கு மேலே தேங்காயை வைப்பாங்க. இந்த தேங்காயை பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட விழாம அந்த தேங்காயை ஒவ்வொரு ஆள்கிட்ட மாற்றி லாஸ்டா பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அங்கே கொண்டு கொடுக்கணும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா எங்களோட அந்த
டீம் பில்டிங் கேம் உண்டு. அதே மாதிரி இதுல நிறைய விஷயங்கள் இது நாங்க கொஞ்சம் பார்ப்போம். ஒரு கேம் எடுத்து கூட நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கழிச்சுக்கொள்ள எளிமைக்கும். அப்ப காலைல தேங்காய வச்சு இந்த கேம் இந்த இந்த டைம்ல ஹிந்து சகோதரர்கள் வந்துட்டு என்ன செஞ்சாங்களாம் என்றால், எங்களுக்கு இது செய்ய இயலான்னு சொல்லி சொன்னாங்க. யாருக்காவது சொல்ல இயலுமா? ஏன் அப்படி சொல்லிப்பாங்கண்டு? இதுக்குள்ள ஹிந்து ஆட்கள் அப்படி இருந்தாங்களாம்டா அவங்களும் கதைக்கலாம். அப்படி இல்லாதிருக்கிறார்களும் கதைக்க இயலும் எங்களுக்கு. கல்ச்சரல பேஸ் பண்ணி. அன்மியூட் பண்ணி கதைங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். கேக்குதா குட் சார்? ஈவினிங் கேக்குது. சொல்லுங்க. உங்களோட இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசினா நல்ல. சார் கடவுளுக்கு படைக்கிற ஒரு பொருள் தானே சார். ஓ! பூசைக்கு உடைச்சு தேங்காய படைக்கிற. அதனால அத கால்ல ஏத்தக்கூடாது. கால்ல ஆ. அப்படின்ற ஒரு இதுதான் சார். ஓகே. ஓகே, ஓகே. ரைட். உங்களோட பேரு வந்து என்ன? பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி சார். நான் அந்த ஓகே, ஓகே. கவுன்சிலிங் அதெல்லாம் அந்த முறையா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆ. ட்ரைனிங் படிச்சிருக்கிறேன் சார். இப்ப கோர்ஸ் ஒன்று செய்யற ஐடியா இருக்கு சார். அப்ப அதனால நான் இதுல குரூப்ல சேர்ந்து படிச்சிட்டு இருக்கிறேன் சார். ஓகே, ஓகே. ரைட். அப்ப பிரியதர்ஷினி சொன்ன மாதிரி என்னன்னால், அது அவங்க கடவுளுக்கு படைக்கிறது. சரி. அப்ப இத கேம்ஸுக்கு நாங்க பயன்படுத்திக்கிறோம். இப்ப இந்த சில நேரம் நாங்க இத புரோகிராம்ல நிறைய கதைப்பாங்க. கல்ச்சரல் பேஸ்ட், கல்ச்சரல் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. சில நேரம் உதாரணங்கள் என்ன எவ்வளவுன்னு தெரியாதாக்களும் இருப்போம் நாங்க இந்த இடத்துல. அப்படி அதாவது சின்ன ஒரு பாயிண்ட நாங்க விடாம கதைக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்த கதைக்கிறோம். எனவே நாங்க ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி, குரூப் தெரப்பி நாங்க ரெடி ஆக்குற நேர மெட்டீரியல்ஸ கல்ச்சரல் சென்சிட்டிவ் மிக முக்கியம். அப்ப அவர் சொன்னார், "இல்ல இத ஸ்டாப் பண்ணுங்க இந்த கேம. எங்களுக்கு இது விளையாடுறதுக்கு இயலாது. நாங்க முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் இருக்கிறோம். நீங்க எங்கட கல்ச்சரல பேஸ் பண்ணி இல்லையா நீங்க இந்த விளையாட்டு பொருள விளையாடுறதுக்குரிய மெட்டீரியல்ஸ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நாங்க கடவுளுக்கு படைக்கிறது எப்படி? கால்ல வைக்கிறது" அப்படின்னு சொல்லி ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு உடனே அத சேஞ்ச் பண்ணிட்டு, திரும்பி பால் ஒண்ணு எடுத்துக்கு வந்து வச்சு விளையாடினாங்க. எனவே சின்ன பிள்ளைகளோட நாங்க விளையாட போற நேரம், உதாரணமா நான் ஒரு 4 டேஸ் வந்துட்டு பதுல்ல டிஸ்ட்ரிக்ட்ல வொர்க் பண்ணினோம். பிள்ளைகளோடையும், பெரியார்களோடையும் நாங்க வொர்க் பண்ணோம். இந்த டித்வாவுல நிறைய நாங்க வொர்க் பண்ணினது சிங்களம் அண்ட் சிங்கள அதாவது புத்திஸ்ட் அவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. கொஞ்சம் கேம்ப்ல இருந்தாங்க. ஹிந்து அல்லது கிறிஸ்டியன்ஸ், தமிழ் பேசக்கூடிய இவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. கூடுதலா ஹிந்துஸ். பிள்ளையார வணங்கக்கூடிய, முருகனை வணங்கக்கூடிய இப்படியான ஆட்கள் தான் இருந்தாங்க. ஸ்பிரிங் வேலியில இருந்தாங்க. ஹைலேண்ட்ஸ் அந்த இதுல இருந்தாங்க. இதே மாரி ஆகிரதன்னு போனோம். அங்க சிங்களாக்களும், தமிழாக்களும் இருந்தாங்க. இப்படி பல இடங்கள்ல வந்து என்னடா சின்ன பிள்ளைகள்லாம் இவங்க தான் இருந்தாங்க. அப்ப நான் ஒரு அ முஸ்லிம்ஸ், இஸ்லாம் மதத்தை பின்பற்றுற ஒருத்தரு. நான் வொர்க் பண்ணின கம்யூனிட்டி வேற. அவங்களோட நாங்க ப்ளே தெரப்பி, ஆர்ட் தெரப்பி நாங்க யூஸ் பண்ணினோம். அப்ப மெட்டீரியல்ஸ ப்ரிப்பேர் பண்ற நேரம் கட்டாயமாக நாங்க மிக கவனமாக இந்த இடத்துல கல்ச்சரல் சென்சிட்டிவிட்டி, ரிலிஜியஸ் சென்சிட்டிவிட்டிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது ஆரம்பத்தில் ஆகவே தான் நாங்க சொல்றோம் என்னென்றால், இந்த ப்ரீ இன்சிடென்ட் ஃபேஸ்ங்கிறது ஆக முக்கியம். ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு. அப்ப எங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு நாங்க இந்த வொர்க் பண்ண போறோம் நாங்க. எங்கள்ட்ட வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஒண்டிக்கணும், டூல் பாக்ஸ். அதே மாதிரி இந்த விளையாட்டு பொருட்கள், ஆர்ட் தெரப்பிக்குரிய இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். அதுல இந்த கல்ச்சரல் சென்சிட்டிவிட்டி அல்லது அவங்களுக்கு விருப்பமானது சில விஷயங்கள் இருக்கும். அதுகள நாங்க பயன்படுத்துறதுக்கு ரெடியாக இருந்து கொள்ளணும்ங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நாங்க கதைக்கிறோம். சரி. அடுத்தது இம்பாக்ட் ஃபேஸ். இந்த விஷயம் நாங்க பெருசா கதைக்க தேவையில்ல. இதுகள்ல நாங்க வந்துட்டு நாங்க ஈக்கிறோம் ரெடியாக. அப்ப கால் பண்ணி சொல்லலாம் விஷன் லாங்காகி. ரைட் இப்படி ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. வெள்ளம் கூடிட்டு வார மாதிரி இருக்குது எங்க வெல்லம்பிட்டியில. அல்லது அ இந்த ஒரு பகுதியில கண்ணத்தோட்டல, இல்லாட்டி சிலாபத்துல இப்படியெல்லாம் போறதாக மெசேஜ் எல்லாம் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பிசிக்கல் சேஃப்டிங்கிறது எங்களோட முக்கியம். உதவி செய்ய போறார்கள். ஆம், எனவே நாங்க வந்துகிட்டு இப்படி அவைலபிள் ஆகிக்கிறோம். பொருத்தமான இடத்துல எங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படின்ற ஒரு மெசேஜ வந்துட்டு இந்த ட்ரெய்னிங் எடுத்தாங்களதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? எங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ற நேரம் நாங்க அவங்கள கன்சிடர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு செய்தி இந்த இடத்துல இருக்குது என்றால், நாங்க ஒரு ஃப்ளையர் ஒண்ட இது பண்ணோம் கவுன்சிலிங் இவங்களிடம் கால் பண்ணுங்கண்டு. ஏன்னா எங்கள்ட்ட ஆல்ரெடி ஈக்கல்ல இருந்தாக்கள நாங்க லிஸ்ட் அவுட் பண்ணி அத நாங்க இது பண்ணினோம். ஸோ ஆல்ரெடி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பிறகு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்ட தெரிவிச்சிருந்தாங்க. அப்ப சாத்தியம் இல்லாம போய்த்தாது. ஸோ நாங்க அப்படி ஈக்கிற நேரங்கள்ல எங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்கள ரெடி பண்ணி அவங்களுக்கு பொருத்தமான சில ட்ரெய்னிங்க அவசரமா செஞ்சு எங்களுக்கு கொண்டு போறதுக்கு எளிமையாகும். ஸோ நாங்க இன்ஃபார்ம் பண்றது. ப்ரிப்பேர் பிளே கிட்ஸ்.
என் பர்சனல் சப்ளைஸ் இதுகளை நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறது அந்த டைம்ல. நோ டீப் தெரப்பி அந்த இடத்துல. ஃபோக்கஸ் இஸ் ரெடினஸ் அண்ட் ஸ்டேபிலைசேஷன்ஸ், ரைட். நாங்கள் இந்த இடத்துல டீப்பான தெரப்பிகளுக்கு ரெடி ஆகிறங்கிறத விட இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி, நேச்சுரல் ரிகவரி இந்த விஷயங்களுக்கு வந்துட்டு என்ன அமைச்சு நார்மல் ரிகவரிக்குரிய இது மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கொள்றது நல்லது அந்த டைம்ல. அடுத்த விஷயம் தான் வந்துட்டு என்ன அமைச்சது என்றால் அவங்கள ரெஸ்கியூ ஃபேஸ்ன்னு சொல்றது. பிரைமரி ரோல் வந்துட்டு ஸ்டேபிலைசேஷன்ஸ், அவங்கள நிலைப்படுத்துறதுங்கிறது எங்களுக்கு மிக முக்கியம். இந்த இடத்துல சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் நாங்கள் ஆல்ரெடி கழிச்சிட்டோம், திரும்பி கதைக்கிறதுக்கு இல்லை. அடுத்தது சைல்ட் கேர் மாடல்னு சொல்லி உண்டிக்குது, ரைட். செக், கனெக்ட், கம்ஃபோர்ட், அசஸ், ரிஃபர், எடுக்கேட். அப்ப நாங்க சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட்ல 3 விஷயத்தை தான் நாங்க பார்ப்போம். லிங்க், அதாவது லுக், லிசன், லிங்க். இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் இன்னொரு விஷயம். இது சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட், இதையும் நாங்க யூஸ் பண்ற அதே நேரம் சின்ன பிள்ளைகள் வார நேரம் சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்டோட இந்த விஷயமும் கொஞ்சம் நாங்க கட்டாயமாக கவனமாக இருக்கணும். இந்த மென்டல் ஹெல்த் சொல்லி நாங்க பேசுற நேரம் அதுல ஒன்றுதான் செக். அவங்களோட நாங்க ஒரு கொஞ்சம் என்ன சிச்சுவேஷன்ல அங்க ஒப்சர்வ் பண்றது லுக் மாதிரி தான் செக் பண்ணுவோம். அடுத்தது கனெக்ட், அவங்க பொருத்தமான லிங்க் இந்த மாதிரிக்கு பேரண்ட்ஸோட குறிப்பாக அல்லது கேர்கிவர்ஸோட அல்லது இத மெடிக்கல் டீமோட இந்த மாதிரியான ஆட்களோட நாங்க கொஞ்சம் வந்துட்டு என்ன செய்வோம்னா கனெக்ட் பண்ணி விடுறதுக்கு நாங்க பார்ப்போம். அது மட்டுமில்ல நிறைய விஷயங்களோட ஃபுட், அது சேஃப்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அசஸ் பண்ணுவோம். திரும்பி அவங்கள வந்துட்டு என்ன செய்வோம்னா முதல் கட்டம் பார்த்தது மாதிரி இல்லாம கொஞ்சம் அசஸ் பண்ணி அதுக்கு பிறகு வந்துட்டு என்னென்னால் ரிஃபர் பண்ணுவோம். பொருத்தமானார்கள் அவங்கள கட்டாயமாக ப்ரொஃபஷனல்கிட்ட ரிஃபர் பண்ணணும். ரெஃபரல் செய்யறதுங்கிற விஷயம் ஏற்கனவே கழிச்சுட்டு எடுக்கேட் பண்றது, கேர் கிவர்ஸ், மற்றது இது என்ன அப்படிங்கிறதெல்லாம். இதுக்கு ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி எல்லாம் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. அதுதான் நாங்கள் பின்னாடி பார்க்க போறோம். அப்ப நாங்க அதுக்கு பிறகு வந்துட்டு என்னென்னால் பிரீஃப் இண்டிவிஜுவல் பிளே இன்டராக்ஷன்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் வீக்ல இது ஒரு ரிசர்ச்சை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு விஷயம். 2025 ஒரு ரிசர்ச், ரைட். அதுல பேஸ் பண்ணி வார ஒரு விஷயம். எனவே நாங்க பார்த்துக்கொள்ளையிலும் இந்த டைம், ரைட், டைம்ல சேஞ்ச் பண்ணேலும் டிசாஸ்டரை பொறுத்து டியூரேஷன்ஸ் நாங்க நார்மலா இது சொல்றோம். அப்ப அந்த பீரியட்ல வந்துட்டு என்ன செய்யலாம் என்றால் பிரீஃப் இண்டிவிஜுவல் பிளே இன்டராக்ஷன்ஸ், அதே மாதிரி ஸ்மால் குரூப் பிளே ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு எளிமைக்கும். இதுல குறிப்பாக நாங்க என்னத்தை யூஸ் பண்ணுவோம் என்றால் பப்பட்ஸ், டாய்ஸ், அதே மாதிரி ஆருக்கு என்னத்துக்கு நார்மலைஸ் ரியாக்ஷன்ஸ். அந்த நேருக்கு ரியாக்ஷன் நாங்க சொல்லிட்டோம். பெட்டிங் ஈக்கும், நைட் மேர்ஸ் ஈக்கும், அதே மாதிரி அக்ரெஷன்ஸ் ஈக்கும், அதே மாதிரி நாங்க ஏற்கனவே சொன்ன சில விஷயங்களுக்கும் சில நேரம் கோபப்படுவாங்க, ஒதுங்கி போவாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்கள்ட்ட காணப்படும். அந்த ரியாக்ஷன்ஸுக்கு எல்லாம் வந்துட்டு என்ன செய்யலாம்டா நாங்க எங்களுக்கு அல்லது கண்டுபிடிச்சு கொண்டிருப்பாங்க, என்னிடம் சிணுங்கி கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி டிஸ்அசோசியேஷன் சில விஷயங்களை காட்டுவாங்க கொக்னிஷன்ஸ்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க நார்மலைஸ் பண்றதுக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணிடலாம். பயத்தை குறைக்கிறதுக்காக உண்டி. அதே மாதிரி ஒரு செய்தியை நாங்க சொல்ல போறோம். உதாரணமா சைக்ளோன்டா என்ன, ஃப்ளட்டுண்டா என்ன, வந்திக்கிறது என்ன, மனுஷறிவுண்டா என்ன, இது ஏன் நடக்குது, டீட்டெயிலா சொல்லலாட்டி இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் என்ன, இந்த செய்தியை நாங்க போய் போஸ்டர் எல்லாம் போட்டு அல்லது பாடம் நடத்தி அவங்களுக்கு விளக்கம் சொல்றோங்கிறத விட பப்பர்ஸை வச்சு ஒரு ஆள் கேள்வி கேட்கிற மாதிரிக்கு இன்னொரு ஆள் பதில் சொல்ற மாதிரிக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம், இத சொல்லலுமாக்கும். அப்போ ஒரு ஒன்று கேட்கும், நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க, அப்ப மத்த சொல்லும், நாங்க இப்ப பள்ளியில இருக்கோம். அந்த உதாரணமா இந்த மாதிரியாக வந்துட்டு என்ன செய்யலாம் என்றால் ஒரே ஆள் 2 பேர் மாதிரி கதைக்கிறதுக்கு நாங்க அதை யூஸ் பண்ணி கதைக்க வைக்கலும் எங்களுக்கு. அப்படி கதைக்க வைக்கிற நேரம் அவங்க இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு சரியா கொடுக்கலாம். அப்ப இந்த கட்டத்துல நாங்க எப்படி இருக்கணும், என்ன மாதிரியாக எங்களோட சாப்பாடுல நாங்க கவனிக்கணும். நாங்க சாப்பிடறதுக்கு முன்னுக்கு கைகளை கழுவி கொள்ளணும். அப்போ ஒரு ஆள் சொல்லுவாரு, வேற என்ன செய்யணும், நாங்க கொதித்தாரி தண்ணியை நாங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்லும். ஏன் அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு வித்தியாசமான அந்த டயரியா பரவுறதுக்கான, காய்ச்சல் வாரத்துக்கான இந்த வாய்ப்புகள் எல்லாம் நீக்குது. இந்த மாதிரியான ஒரு செய்தி. அதே மாதிரி தான் எங்களோட சேஃப், நாங்க சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் நாங்க போனோம்னா அவங்களுக்கு பிசிக்கல் டச், அதாவது தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்றதுக்கான சில மெசேஜ் நாங்க எங்களுக்கு சொல்லலுமே. இப்படி இடத்துக்கு பொருத்தமாக அவங்களுக்கு வந்துட்டு குயிக்காக நார்மலைஸ் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கான சில செய்திகளை எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு எளிமையாகிறது. அதே மாதிரி ரிகவரி ஃபேஸ், அவங்க ரிகவர் ஆகி வார நேரங்கள்ல இந்த டைம்ல வந்துட்டு நாங்க என்ன செய்யலாம் என்றால் பிளே தெரப்பியை
டெக்னிக்கை என்னத்துக்கு பயன்படுத்தணும் என்றால் இண்டிவிஜுவல் இன்டர்வென்ஷன்ஸ், தனிப்பட்ட ஆட்களுக்கு சில இன்டர்வென்ஷன் செய்யறதுக்காக வேண்டி பிளே தெரப்பி எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு எளிமைக்கும். குரூப் டீப்ரீஃபிங்ஸ், அதை குழுவாக சேர்ந்து அவங்களோட அந்த இமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கான சில விஷயங்களுக்காக வேண்டியும் இந்த பிளே தெரப்பி எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு எளிமையாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. அடுத்த விஷயம் வந்துட்டா அடல்ட் டிசாஸ்டர் மாடல் யூசிங் பிளே. உதாரணமாக அவங்களுக்கு ட்ரோவிங் ஃபீலிங்ஸை வந்துட்டு ட்ரோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிள்ளைகளில் வயசு கூடினாக்கள் எல்லாம் அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸ்மைலிஸ், அவங்களோட ஃபேஸ் இப்போ கவலை ஆகிக்கிறாங்களா, துக்கம் ஆகிக்கிறாங்களா, கோபத்தோடு ஆகிக்கிறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரைகிறதுக்கு வந்துட்டு ஃபீலிங்ஸை வந்து வரைஞ்சி காட்டுறதுக்கு மாதிரி அப்படி அந்த எங்களுக்கு பயன்படுத்தி. இப்போ அவங்க உண்மையாக கதைக்கணுமான்னு நிறைய கதைக்கிறதுக்கு கஷ்டமாயிக்குமாம்டா, நீங்கள் பேய்க்கிறத நீங்கள் சிம்பிளாக நாங்கள் காட்டி இதுகளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ட்ரோ பண்ணுறதுக்கோ ட்ரோவிங்கை நாங்கள் காட்டி அவங்களுக்கு வழங்கப்படுத்துறதுக்கோ எங்களுக்கு ஆர்ட் தெரப்பி யூஸ் பண்ணிடுமே வைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பப்பட் சென்டென்ஸ் கம்ப்ளிகேஷன்ஸ் நாங்கள் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். அதே மாதிரி அவங்க கதைப்பாங்க. உதாரணமாக நாங்கள் இப்போ 2 பேர் தானே முந்தி கதைச்சோம். ஏற்கனவே இந்த பப்பட்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் யாராவது ஈக்கிங்களா இதில் கொஞ்சம் சொல்லுங்களேன். எஸ் சார். சும்மா சொல்லுங்களேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி. நாங்க வந்து சார் நான் மாவனல்லையில நாங்க 2 டிசாஸ்டர் அரணாயக்கில் நடந்ததுல 3 ஸ்கூல்ஸும் எங்களை கடுகண்ணாவ ஏரியா இடத்துல இதுல ஒரு 3 ஃபண்ட்ஸ்ல ஒரு 500 பேர் கவர் பண்ணி எப்படி செஞ்சோம். நாங்க மென்டல் ஹெல்த் ஏஜிஎஸ் ஊடாக டீச்சர்ஸ் குரூப் பண்ண தந்தப்ப நான் கவுன்சிலர் சீக்கிரம் இதுல வந்து நாங்க பப்பட் செஞ்சுட்டு போனோம். போயிட்டு அப்ப எல்லாம் நான் வந்து முஸ்லீம் ஒரு ஆள், மத்த எல்லாம் சிங்களம் தமிழ் தான் இருந்தாங்க இதுல. அப்ப எங்களுக்கு என்ன செஞ்சோம்னு சொன்னா அந்த பப்பட்ஸ தேவையான மாதிரி செஞ்சும் எடுத்துட்டு போனோம். போயிட்டு நாங்க கதைச்சோம் நீங்க சொன்ன மாதிரி. நம்ம அப்படி கேக்குறதெல்லாம் ஒரு குருவி கேக்குற மாதிரி அதுக்கு ரிப்ளை பண்றோம் நாங்க. அப்ப அவங்கள்ட்ட இருந்து நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா அவங்கள்ட்ட போயிட்டு கேக்குற பப்பட்டை வச்சுதான். அப்ப அவங்க ரிப்ளை பண்ற மைக்ல. அப்ப அது மாதிரி பாட்டு பாடினது அது அந்த விஷயங்கள் எல்லாம் பப்பட்ல செஞ்சோம். அது நல்ல வரவேற்பா இருந்துச்சு. என்னன்னா புள்ளல் எல்லாம் குயிக்கா உள்வாங்கினோம். அதே போல சிலவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுல ஐடென்டிஃபை பண்ணோம் சார் சொன்ன மாதிரி அமைதியா இருந்தவங்க அப்படி உள்ளது. எனவே அப்படி பப்பட்ஸ் நாங்க அதுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டு டோல்கள் எடுத்து வேறையா செஞ்சு எடுத்துட்டும் போனோம், இருந்ததும் எடுத்தோம். எனவே நல்லா சக்சஸா இருந்துச்சு. அப்ப சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் படத்துல சொல்றது வெரி குட். தேங்க்ஸ் ஜஸாக்கல்லாஹ். சென்டென்ஸ் கம்ப்ளீஷன்ங்கிறது என்னன்னா நாங்க ஒரு விஷயத்தை கதைச்சிட்டு மிச்சத்தை அவங்க ஃபுல்லா அவங்க சொல்ல மாட்டாங்க தானே. அவ சொல்றது கஷ்டப்படுற ஆட்களுக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம் விஷயத்துனா நாங்க கொஞ்சம் கதைப்போ மிச்சத்தை அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயத்துக்கு அதை எங்களுக்கு வந்துட்டு என்னன்னா யூஸ் பண்றதுக்கு எளிமையா இருக்கும். அடுத்தது ஸ்டோரி டெல்லிங். இப்ப நாங்க லாஸ்டா வந்துகிட்டு கண்ணாரவெல்ல சொல்லி ஒரு டீ ஃபேக்டரி அதுல தான் அவங்க அந்த 70 குடும்பம் டீ ஃபேக்டரியில மேல் மாடியில் இருந்தாங்க. அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. கீழே கீக்கல அவங்க லேண்ட்ஸ்லைட் பெரிய ஒரு நாங்க இப்போ பிசிக்கல் சேஃப்டி நாங்க ரெடி ஆகிக்கணும்னு சொன்னோம். ஒரு பாதை ஒன்று உடைஞ்சு விழுந்திக்கிட்டு அது திரும்பி மனுஷரிவு வரும்னு சொல்லி ரெட் அலர்ட் ஏரியா. பட் நாங்க அதை சும்மா கவனிக்காம அந்த கான்கிரீட் ரோடு உடைஞ்சிருந்துக்கிது. அதால நடந்துட்டு போய் பிறகுதான் பார்த்தோம் என்னென்றால் தூரத்திலேருந்து நாங்க அதை திரும்பி பார்க்குற நேரம் மனுஷ அறிவு வந்து இந்த ரிஸ்க். அப்ப அதுக்குள்ள எல்லாம் போய் அவங்கள்ட்ட போற நேரம் அங்க வந்துட்டு ஸ்டோரி டெல்லிங். உதாரணமாக தங்களோட இமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கான அல்லது இமோஷன்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு கதை. உதாரணமா ஒரு பெரிய ஒரு கட்டை ஒன்று குண்டுக்கு ஒரு கருப்பாக ஒன்று இருந்துக்குது. அங்க பார்த்தோன்னைக்கும் அது ஒரு பெரிய ஒரு தேன்கூடு. அந்த தேன்கூட்டுக்குள்ள வந்துகிட்டு இது நான் சொல்லலை, நீ கூட வந்த ஒரு சொன்ன கதை இது. அவர் புக்கே இது இதுக்கு தனியே ஸ்டோரி டெல்லிங்க்கு. அப்ப அந்த அதுல வந்து நக்லான்னு சொல்லி ஒரு பெரிய அந்த ராணி தேனி இருந்துக்குது. அங்க ஒரு தேன்கூடு ஒன்று இருந்துக்குது. இன்னொரு கரடி ஒன்று இருந்துக்குது. இந்த கரடி வந்துகிட்டு என்ன செஞ்சுக்காம அப்படி தூரத்துல இருந்து அப்படி பாக்குற நேரம் நான் சோட்டா சொல்றேன் கருப்பா ஒன்று வணங்கிது. கிட்ட போய் பார்த்தா தேன்கூடு. இவருக்கு விரும்பி இவர் என்ன செஞ்சாராம் என்றால் இந்த தேனை எடுக்கிறதுக்கு போனாரு. இந்த கதை தெரிஞ்சாக்கள் யாரும் மீக்குதா இதுக்குள்ளுக்கு விளங்கல. அப்ப வேற அங்க கதைக்கிறாங்க. அப்ப அந்த தேனை வந்துட்டு இவர் எடுக்க போற நேரம் அந்த ராணி அல்லது அந்த அங்க லீடர் வந்துட்டு இதுக்கு கொட்டி இவருக்கு நொந்துட்டு இவருக்கு ஆத்திரத்துல வந்து இவர் என்ன செஞ்சாரமாண்டா
ஃபுல்லா அந்த தேன் கூட்டையை பிச்செடுத்தாரு. ஒரு பகுதியை பிச்செடுத்த நேரம் ஆத்திரத்துல அந்த தேன் எல்லாம் சேர்ந்து இவருக்கு கொட்டிக்குது. அப்ப இதுலேருந்து மோரல்ஸ் அவங்க சொல்றாங்க என்னன்னா, நாங்க ஆத்திரப்பட்டா இதுல என்ன நடக்கும்? எங்களுக்கு அழிவு வரும். அப்ப எங்களோட கோபத்த எப்படி நாங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அபிநயத்தோட பேரண்ட்ஸுக்கு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கேம்ஸ் போற நேரம் அந்த பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு என்ன என்றால் அவங்க இப்ப ஆத்திரம், கோபம் ஆயிக்கிறாங்க. எங்களுக்கு இந்த எவ்வளவு காலம் கூடி நாங்க வீடு கேட்கிறோம். இத செஞ்சு தாராங்கல்ல. நாங்க ஒரு முடிவுல தான் இப்படின்னுலாம் நீக்கிறேன். இந்த ஆக்களோட கொஞ்சம் உங்களோட தேவைக்கு எப்படி இந்த இடத்துல நடந்து கொள்ளணுங்கிறத சொல்றதுக்கு இப்படி ஒரு ஸ்டோரி டெல்லிங். ஸோ இதுவும் கூட அந்த ப்ளே தெரப்பில வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இது சின்ன பிள்ளைகளுக்கும் கூட எங்களுக்கு பொருத்தமாயிக்கும்ல எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு எளிமையாக்கும். இதே மாதிரி பேரண்ட்ஸ் கைடன்ஸ், சைக்கோ எஜுகேஷன்ஸ், ஹேண்ட் அவுட்ஸ் இந்த மாதிரியான ரெஃபரல் ஃபார் சில்ட்ரன் வித் சிவியர் சிம்டம்ஸ் இந்த இப்படி எல்லாம் வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த 4th வீக்ஸ்ல அல்லது எங்களோட காலத்தை பொறுத்து நாங்க இதை செய்யலாம். அடுத்தது ரூட்டீன் சொல்லி வார சில விஷயம் இருக்குது. இதுல குறிப்பாக சொல்றது இந்த மெயினாக நாங்க இந்த 2 வீக்ஸ் தொடக்கம் 2 இயர்ஸ் இதுக்குள்ளுக்கு நாங்க பார்க்கறதுக்கு எளிமையும் என்றால் கட்டாயமாக இது சைக்கோபெத்தாலஜி அதை கன்சிடர் பண்ணி யாராவது சிவியரா பாதிக்கப்பட்டு சிம்டம்ஸ் இருக்கிறாங்களுக்கு பெரும்பாலும் நாங்க இந்த ட்ரோமா ஃபோக்கஸ் சிபிடி, இஎம்டிஆர் அதே மாதிரி வெவ்வேறு வேலைகள் நாங்கள் செய்ய வேண்டிய தேவை வரும். இதுக்குள்ளுக்கு காலத்தை பொறுத்து பல ரிஃபரல் செய்ய வேண்டி வரும். நாங்கள் கனெக்ட் பண்ணி கதைக்க வேண்டி வரும் விஷயம் எல்லாம் இருக்குது. ரைட். இப்போ நாங்கள் சொல்லுவோம் டூல்ஸ். இப்ப நாங்க ஒவ்வொரு கட்டத்திலயும் என்ன செய்யலாம்ன்ற விஷயங்களை நார்மலா அப்படி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இப்ப நாங்க போறோம். நாங்க டைமும் இன்னும் கொஞ்சம் பெய்த்துன்ற வகையில குயிக்கா சொல்லுவோம். நீங்க ஒரு சைக்கோ சோசியல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கவுன்சிலராக இந்த இடத்துக்கு போறீங்க அல்லது ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஆயிக்கிறீங்கன்றா இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க வச்சுக்கொண்டோம்னா எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு டூல் பாக்ஸ் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளும். அந்த என்னென்ன டூல்ஸ் எங்கள்கிட்ட இருக்கும் நீங்க சும்மா சொல்றீங்க. ஒவ்வொரு ஆக்களும் சும்மா அப்படி கதைச்சிங்கன்னா என்னென்ன டூல்ஸ் எங்கள்கிட்ட இருக்கலாம். அதுக்குள்ள என்ன ஒரு டூல் பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ள என்ன ஈக்கணும், என்ன ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பிக்குரிய இது என்ன ஈக்கும்? நீங்க நேத்து சொன்ன மாதிரி பப்பர்ட்ஸ், பப்பர்ட்ஸ், கலர், பால், தாயக்கட்டு, மார்க்கர்ஸ், கிளே, பெயிண்ட், ஃபிங்கர் பெயிண்ட். ஃபிங்கர் பெயிண்ட் ஈக்கும். ஓகே. மற்றது அந்த எமோஷன்ஸ் உள்ள எமோஷன்ஸ். ரைட். ஓகே. நாங்க பாப்போம் நீங்க சொன்னது. நீங்க என்ன சொன்ன மாதிரிக்கு வந்து பேசிக் பிளே அண்ட் கம்ஃபர்ட் ஐட்டம்ஸ் நாங்க சொல்ற நேரம் நீங்க சொன்ன மாதிரி பப்பர்ட்ஸ் 2 வகையானதிக்கும் ஹேண்ட் அதே மாதிரி அனிமல் பப்பர்ட்ஸ் ஈக்கும். நாங்க சும்மா கையிலையும் ஒவ்வொரு விரல்லையும் நாங்க சில விஷயங்களை எங்களுக்கு வச்சுக்கொள்ள எளிமையாகும். ஒவ்வொரு விரலும் அப்போ ஒவ்வொரு விரலும் கதைக்கும். அடுத்தது 2 கையிலையும் நாங்க பப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ள எளிமையாகும். ரைட். அதே மாதிரி நாங்க வெளியால அனிமல்ஸ் அதை கையில வச்சுக்கொண்டு எங்களுக்கு கதைக்கக்கூடிய வித்தியாசமான பப்பர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு யூஸ் பண்ண எளிமையாகும். இது இல்லாம சின்ன சின்ன டால்ஸ் அதே மாதிரி ஃபேமிலி ஃபிகர்ஸ் அதுக்குள்ளே ஈக்கும். அதே மாதிரி சாதாரணமாக அனிமல்ஸ் சார்ந்த சில அதாவது ஸ்டஃப்ட் அனிமல்ஸ் எங்களுக்கு கொண்டு போயிடும். அதே மாதிரி இடத்த பொறுத்து வந்துட்டு டோய் சோல்ஜர்ஸ், ரெஸ்கியூ வெஹிக்கல்ஸ், மெடிக்கல் கிட்ஸ் என்னன்னா இதெல்லாம் நாங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு அல்லது இதெல்லாம் இருக்கும் இப்படி ஒரு சிச்சுவேஷனுங்கிறதெல்லாம் சொல்றதுக்காக எங்களுக்கு பயன்படுத்தி கொள்றதுக்கு எளிமை இருக்கும். இப்படி எங்களுக்கு வந்துட்டு என்றால் இது பேசிக் பிளே அண்ட் கம்ஃபர்ட் ஐட்டம்ஸ் சொல்லி எங்கள்ட இதுக்குள்ளுக்கு கொஞ்சம் நாங்க வச்சுக்கொள்வோம். சரி. இது இல்லாம கொஞ்சம் நாள் போற நேரங்கள்ல அதாவது நாங்க சொல்றோம் பிறகு நாங்க சொல்றேன். அது ஆர்ட் மெட்டீரியல்ஸ் நீங்க சொன்ன மாதிரிக்கு கலர் அதே மாதிரி கிளே, பேப்பர் அதே மாதிரி சிம்பிள் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் அதுகளை செய்யறதுக்குரிய சின்ன சின்ன கத்திரிக்கலாம் வேற பின் அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு என்னன்னா எங்கள்கிட்ட அந்த பாக்ஸுக்குள்ளுக்கும் எங்களுக்கு கொண்டு போறதுக்கு எளிமை இருக்கும். அடுத்தது நாங்க பார்க்குறோம் ரெகுலேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் டூல்ஸ். நான் இதில் கொஞ்சம் பாருங்க. பேசிக் பிளே அண்ட் கம்ஃபர்ட் ஐட்டம்ஸ் கட்டாயமாக நீங்க இதை ஒரு டிசாஸ்டருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சைக்கோ சோசியல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் வழங்கக்கூடிய ஆக்களாக அல்லது கவுன்சிலர்ஸாக நீங்க இருக்கிறதா இந்த நாள் இப்படி ஒன்றை ரெடி பண்ணி வச்சுக்கொள்றது நல்லது.
ரைட். அடுத்தது ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டூல்ஸ். இது வந்துட்டு சோப் பபிள்ஸ். நாங்க ஏற்கனவே போன ப்ரோக்ராம்லயும் இதை நாங்க கதைச்சோம். இதை விளையாடக்கூடிய அந்த ஐட்டம்ஸ் அதுகள் எங்கள்கிட்ட இருக்கலாம். பின் வீல்ஸ். பின் வீல்ஸ்ங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்படி கையில வச்சு இப்படி சுத்தி விட்டா அது விளையாடுறதுக்கு ஏழுமாக இருக்கக்கூடிய பின் வீல்ஸ். அதே மாதிரி பீச் பால்ஸ், சாஃப்ட் பால், அதே மாதிரி பிளாங்கெட் அண்ட் மெட்ஸ் ஏழும்டா நாங்க இதுகளையும் கூட எங்களோட பெரிய ஒரு டூல் நாங்க குரூப்பாக நாங்க சேர்ந்து போறதா இருந்தால் அல்லது அங்கே இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய இருக்கணும்னா இந்த டூல்களை எங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்றதுக்கு எளிமையாகும். இது ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டூல்ஸ். ரைட். இது இப்படி வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது வந்துட்டு ஸ்டோரி அண்ட் சிம்பாலிக் டூல்ஸ் வந்துட்டு ட்ரோமா இன்ஃபார்ம்டு சில்ட்ரன் ஸ்டோரி புக்ஸ். ரைட். இப்படி இருக்குது. நாங்க இந்த டைம்ல கொண்டு போகணும். இந்த டைம்ல அடுத்தது மியூச்சுவல் ஸ்டோரி டெல்லிங் ப்ராம்ப்ட்ஸ். சிலதுல நாங்க டைப் பண்ணி நாங்க பரஸ்பரம் இப்படி சொல்லக்கூடிய ஸ்டோரிகளாக நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதைகளை இப்படி சொல்லக்கூடிய சில இதுகளை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போகலாம் பிரிண்ட்ல. அதே மாதிரி ட்ரோவிங், சேஃப் பிளேசஸ், பிக்சர்ஸ். உதாரணமாக சேஃப் பிளேஸ் பிக்சர்ஸ் நீங்க வரைவாங்க அவங்க. நாங்க அவங்களுக்கு எடுத்துக்க போறதா என்னன்னு சொல்லி என்னென்ன பிக்சர்ஸ் ஈக்கும் சேஃப் பிளேஸ் பிக்சர்ஸ் எங்கள்கிட்ட இந்த இடத்துல சேஃப் பிளேஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்றது என்ன? டைப் பண்ணுங்க அல்லது கதைங்க. ஓகே. நாங்க சொல்லலாம் பள்ளி வாசல் ஆயிக்கலாம், ஸ்கூல் ஆயிக்கலாம், டெம்பிள் ஆயிக்கலாம், அல்லது விஹாரைகள் ஆகிக்கலாம். இப்படி இந்த மாதிரியாக அல்லது நாங்க அந்த ஏரியா போற ஏரியாவில் இருக்கக்கூடிய சேஃப் பிளேசஸ் என்ன அப்படி பொதுவான இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி நாங்க பார்த்து அதே மாதிரி எங்களுக்கு அதுகளையும் எங்களுக்கு கூட என்னன்னா எடுத்துக்கிட்டு போறதுக்கு எளிமையாகும். ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன் வந்துட்டு லோ காஸ்ட் ஆகிக்கிறது நல்லது, போர்ட்டபிள் ஆகிக்கிறது நல்லது, கல்ச்சரலி acceptable ஆகிக்கணும்ன்ற விஷயம். ஈஸி டு கிளீன் அண்ட் ஷேர் ஆகிக்கணும். சூட்டபிள் ஃபார் குரூப் யூஸ் ஆகிக்கணும். நோ பேட்டரிஸோ எலக்ட்ரிசிட்டி ரிக்வயர்ட். அதாவது பேட்டரியோ எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஆகிக்கணும். ஏன்னா பேட்டரி லோவானா கரண்ட் இல்லைன்னா எங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு இளமை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் கட்டாயமாக கன்சிடர் பண்ணணும். சரி, இப்போ நாங்கள் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா என்னென்னதுக்கு என்னென்னதை பயன்படுத்தலாம்ங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு எங்களை முடிச்சுக்கொள்ளும் இந்த ப்ரோக்ராமை. ரைட். நார்மலைஸ் சிம்டம்ஸை நார்மலைஸ் பண்றதுக்கு என்னென்னத்தை யூஸ் பண்ணிருந்தோம் எங்களுக்குனால் எக்ஸ்பிளைன் தட் ரியாக்ஷன்ஸ் ஆர் நார்மல் ரெஸ்பான்ஸ் டு அப்நார்மல் ஈவெண்ட்ஸ். அப்ப நார்மலைஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்றது என்னன்னா ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன்ஸ் அதாவது ஈவெண்ட்டுக்கு வந்துக்கிட்டு எங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் இந்த விஷயம். அதாவது ரியாக்ஷன் வந்துட்டு நார்மல் ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு பேக்கிற ரியாக்ஷன்ஸ். ஒரு அப்நார்மல் ஈவெண்ட் நடக்குது. அந்த அப்நார்மல் ஈவெண்ட்டை நாங்க அதுக்கு வரக்கூடிய நார்மல் ரெஸ்பான்ஸ் தான் எங்கள்கிட்ட இப்ப பயம் ஆயிக்கலாம், பதட்டம் ஆயிக்கலாம், பெட் வெட்டிங் ஆயிக்கலாம், அல்லது அந்த சந்தர்ப்பத்துல நாங்க இப்படி இருக்குது இந்த விஷயத்த சொல்லி நார்மலைஸ் பண்றதுக்கு வந்துட்டு பயன்படுத்தக்கூடியது பப்பட். இதை பயன்படுத்தியாலும் எங்களுக்கு ஸ்டோரி புக்கை பயன்படுத்தியாலும் எங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் த்ரூ பிளே விளையாட்டு நூடாக நாங்கள் வந்துட்டு குழு கலந்து விளையாடல்கள் எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு எளிமைக்கும். அதே மாதிரி வெக்கத்தை குறைக்கிறது, ஃபியர் இன் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கிற பயத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம் என்றால் இந்த விஷயத்தை பயன்படுத்துறதுக்கு எளிமைக்கும். ரைட். இது நார்மலைஸ் பண்றதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வந்து இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் பிளே பேஸ்ட் ஆன விஷயமா இது எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு எளிமைக்கும். அடுத்தது மேனேஜ் ஹைப்பர் ஏரோசல். நாங்கள் லாஸ்ட்டுக்கு முந்தின கிளாஸ்ல நாங்கள் பார்த்தோம் ஒரு சிச்சுவேஷன் டிசாஸ்டர் வந்தா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் நாங்கள் பார்த்தோம். அப்ப அது ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் வேர்காக அல்லது ஒரு இன்னென்னதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தியும். அதாவது கிரவுண்டிங் டெக்னிக்கை பயன்படுத்துறது, கிளேயை பயன்படுத்துறது, ஒரு காம் ரூம் ஒன்று கிளாஸ் ரூம்ல இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் ஸ்கூலை பேஸ் பண்ணி தான் அந்த நிறைய விஷயங்கள் நாங்கள் கதைச்சோம். பட் நாங்க ஒரு சென்டருக்கு போறதா ஈக்கலாம், ஒரு கேம்புக்கு போறதா ஈக்கலாம், வீட்டுல ஈக்கலாம். பொதுவாக நாங்க வந்துட்டு அப்படியான இடங்கள்ல எல்லாம் பயன்படுத்துறதுக்கு வந்துட்டு ஹைப்பர்யூசல்ஸ் ஈக்குமாண்டால் இதை நாங்க பயன்படுத்தலும். என்னது? டீச் பாடி பேஸ்ட் காமிங் ஸ்கில்ஸ். அப்ப இந்த இடத்துல தான் டீப் பிரீத்திங். அப்ப இதுக்கு வந்துட்டு ப்ளோவிங் பபிள்ஸ் நாங்க ஏற்கனவே நாங்க சொன்னோம், அதை எங்களுக்கு யூஸ் பண்ண எளிமைக்கும். அதே மாதிரி இந்த பின் அதாவது ஸ்பின் வீல் நாங்க சொன்னோம், அப்படி ஊதின அப்படி சுத்துறது. ஏன்னா நாங்க இதுல பார்த்தோம் இது ஸ்பின் வீல், அந்த பிள்ளை வந்துட்டு ஊதுறது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு என்ன என்றால் நாங்க ஏற்கனவே சொன்னோம் கெண்டில யூஸ் பண்ணிடும் சொல்லி நாங்க சொன்னோம். பலூன் ஊதுறது சின்ன பிள்ளைகளுக்கு சாத்தியப்பட மாட்டான்ற விஷயத்த சொன்னோம். ரைட். அப்ப தூரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த
கொஞ்சம் அப்படி ஊதி அவங்களோட ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம பயன்படுத்தி அப்ப அவங்களுக்கு சொல்லலாம் என்றால் மெதுவாக அப்ப ஊதினா தனக்கு ஃபாஸ்டா ஊதினா ஸ்பின் வீல் வந்துட்டு சுத்தாது சில நேரங்களில் கொஞ்சம் சிக்க பார்க்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த சோப் பபிள்ஸ் வந்துட்டு என்னென்றால் ஒரு ஃபாஸ்டா ஊதினோடைக்கு வந்துட்டு என்ன செஞ்சிருப்போம் என்றால் அது ஒர்க் ஆகாது. ஆகவே மெதுவாக நாங்க அப்ப மூச்சை நல்லா எடுத்துட்டு மெதுவாக அப்ப மெதுவாக மூச்சு எடுக்கிறதுக்கும் மெதுவாக மூச்சு விடுறதுக்கு இந்த மாதிரி ரிலாக்ஸேஷனுக்கு அதுகளை எங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்றதுக்கு ஏறுமா இருக்கும். ரைட். அப்ப இது அடுத்தது வந்துட்டு என்னென்றால் ப்ரோக்ரெசிவ் மசில்ஸ் ரிலாக்ஸேஷன் இந்த டின்மேன் ரெக்டோல் ஒரு விஷயம் இருக்குது. அதை எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இருக்கும். அதே மாதிரி ட்ரோவிங் ஹெப்பி ஆர் சேஃப் பிளேசஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் சில அவங்களுக்கு வரைகிறதுக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லிச்சோன்னா இதை மாதிரியான படங்களை எங்களுக்கு காட்டி அல்லது அதுக்கு கலர் பண்ணுறதுக்கு சின்ன பிள்ளைகள் ஆகிக்கும் நாங்கள் கொண்டு கொடுத்துட்டு அதுக்கு கலர் பண்ணுங்கன்னு எங்களுக்கு கொடுக்க எளிமைக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு எளிமைக்கும். இந்த ஹைப்பரோசல்ஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ண இல்லாத நிலைமையில வேறு மாதிரி யோசிச்சு கொண்டு இமோஷன்ஸ் ஆகிக்கிறார்களுக்கு இதுகளை நாங்க கொடுத்து வந்துட்டு என்ன செய்யலாம்னு செஞ்சோம்னா அவங்கள குறைச்சு கொள்ள எளிமைக்கும். அதே மாதிரி கேகிவர்ஸுக்கு வந்துட்டு காம் பண்ற பிள்ளைகளுக்கான டெக்னிக்ஸை வந்துட்டு நாங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்துட்டு என்னென்றால் எங்களுக்கு எளிமையாக இருக்கும். ரைட். அடுத்தது வந்துட்டு இன்க்ரீஸ் அக்யூரேட் கொக்னிஷன்ஸ் இதை கூட்டுறதுக்கு வந்துட்டு அட்ரஸ் மெஜிக்கல் திங்கிங் அண்ட் செல்ஃப் பிளேம் இப்படியானார்கள் மெஜிக்கல் திங்கிங் இப்படி நடக்கும் அப்படி நடக்குமான்னு யோசிக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே என்னாலதான் நடந்துக்குது அவசரமா நாங்க வெளியாகும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க கொஞ்சம் லேட் ஆகிருப்பாங்க, தாமதமாக இருந்திருப்பாங்க, அதை எடுக்கணும் முடிப்பாங்க, இதை எடுக்கணும் முடிப்பாங்க. இப்படி சின்ன பிள்ளைகள் வந்துட்டு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாக்களா இருந்தேன்னு சொன்னா எங்களால தான் இது நடந்த அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம்னா அவங்க சொல்றதுக்கு எளிமையாக இருக்கும். அப்படியான ஆட்களுக்கு நாங்கள் வந்துட்டு பிளே பேஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணலும் பப்பட் கொஷன் அண்ட் ஆன்சர், அதே மாதிரி ஷோட்டிங் ட்ரூ வர்சஸ் ஃபால்ஸ் கோர்சஸ், அதே மாதிரி ஒரு ரோல் பிளே அது ரேடியோவில் ஒரு ரோல் பிளே செய்யறதுக்கு மாதிரிக்கு அவங்கள வச்சு இந்த ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு செய்யறதுக்கு எளிமையாக இருக்கும். இதுல ப்ரொவைட் ஏஜ் அப்ரோப்ரியேட் ஃபெக்சுவல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கட்டாயமாக நாங்கள் இதுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். ரைட். அடுத்தது என்கரேஜ் சீக்கிங் சோசியல் சப்போர்ட். அவங்களுக்கு வந்துட்டு சோசியல் சப்போர்ட்டை வந்துக்கிட்டு நாங்கள் பெற்றுக்கொள்கிற சம்பந்தமாக மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வேண்டி ரோல் பிளே ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், பியர்ஸ் இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இந்த உதவி எடுக்கிறது எப்படிங்கிறதுக்கான ரோல் பிளேகளை வந்துட்டு எங்களுக்கு செய்யறதுக்கு எளிமையாக இருக்கும். இதில் பர்பர்ஸ் எல்லாமே எங்களுக்கு யூஸ் பண்ண எளிமையாக இருக்கும். அப்போ ஒரு ஆள் வந்துட்டு கேள்வி கேட்பாங்க, இன்னொரு ஆள் பதில் சொல்லுவாங்க. அப்போ குரூப்பாக எங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம் என்றால் அந்த ரோல் பிளேகளையும் எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். ரைட். அப்போ நாங்கள் போகிற டீமே சில விஷயங்களை சொல்கிறதுக்கு எளிமையாகவும் இருக்கும். உதாரணமாக இந்த நாங்கள் ஸ்ட்ரீட் ட்ராமாவில் செய்கிற மாதிரிக்கு குரூப்பாக நாங்கள் போய் இதை செய்ய போகிற நேரங்களில் ரோல் பிளேயில் இந்த விஷயங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். இந்த இடத்துல தான் வந்துட்டு நாங்கள் டொய்ஸ் இடத்துக்கு போவோம் தானே, மெடிக்கல் சார்ந்தது, சோல்ஜர் சார்ந்தது, மற்ற இந்த ஃபயர் பிரிகேட்ஸ் இந்த மாதிரியான அவங்களோட சார்ந்த அந்த இது எல்லாத்தையும் எங்களுக்கு யூஸ் பண்ணி வந்துட்டு என்ன செய்யலாம் என்றால் அவங்களுக்கு காட்டுறதுக்கு எளிமையாக இருக்கும். அப்போ அவங்க வந்துட்டு குயிக்காக லேசாக பிடிச்சு கொள்வாங்க. அப்போ ஆக்டிவிட்டிஸ் என்ன வைக்கலாம், சப்போர்ட் கூப்பன்ஸ், அதே மாதிரி பேப்பர் டோல் சப்போர்ட் செயின்ஸ்ன்னு சொல்லி இப்படி கொஞ்சம் நீங்கள் பார்த்து இதை தேடி பார்த்து கொள்ளுங்க. இதை விவரிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்குங்கிறதால இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட். அப்போ இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் எங்களுக்கு விளையாடுமே வைக்கும். அடுத்தது ஃபோஸ்டர் ஹோப். ரைட். அப்போ இதில் வந்துட்டு என்னென்றால் ஹெல்ப் சில்ட்ரன் ரீபில்ட் ஃபியூச்சர் ஓரியன்டேஷன்ஸ். ரைட். இதில் வந்துட்டு ரீபில்ட் ரோல் பிளே, அதே மாதிரி ஹோப் ஸ்டோரிஸ், சாங்ஸ், ட்ராவிங்ஸ், community service play activities, reinforce meanings, resilience and optimism இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு என்ன ஹோப் நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் எங்களுக்கு செய்யணும். உதாரணமாக சுனாமி சம்பந்தமா ஸ்ரீலங்காவோட நிறைய ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி ரிசர்ச் செய்து எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு என்ன செஞ்சுக்காங்களாம் சொன்னால் பீச்சுக்கு போறதுக்கு பிள்ளைகள்லாம் பயம் அழுதிக்கிறாங்க. அல்லட சத்தம் கேட்கணும் அது ஏரியாவில் இருக்கிற பிள்ளைகளும் அழுதிக்கிறாங்க. யாருமே பீச்சுக்கு போக மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க. அப்படி இருக்கிற டைம்ல அப்ப அந்த ஆர்ட் பிளே தெரப்பி அதை யூஸ் பண்ணி இங்க என்ன செஞ்சாங்கன்னா ரிசர்ச் பண்ணி நாங்களே இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறாங்க. என்னன்னா இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அந்த பாட்டுற மெட்டுக்கு ஏற்ற மாதிரிக்கு அதுக்கு ஏற்ற மாதிரிக்கு வந்து என்ன செஞ்சுக்கிறாங்களாம்டா ஒரு பாட்டை உருவாக்கி அந்த பிள்ளைகளுக்கு ஐ ஆம் ஸ்ட்ராங் இந்த விஷயம், ஐ ஆம் சேஃப் இந்த விஷயம், இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் வர மாதிரி பாட்டை உருவாக்கி படிக்க சொல்லிக்கிறாங்க. இது வந்துகிட்டு என்ன அமைச்சது என்றால் மிக முக்கியமாக
அப்படியான பாடல்களை எங்களுக்கு உருவாக்கி படிக்க வைக்கிறது. இப்படியாக வந்துட்டு என்ன என்றால் ரோல் பிளே எல்லாம் செய்ய வைக்கிறங்கிறதால எங்களுக்கு திரும்பி நம்பிக்கையை கட்டி எழுப்புறங்கிற ஒரு விஷயத்துக்கு எங்களுக்கு கொண்டு வர எளிமை இருக்கும். இது இல்லாம ஆர்ட் தெரப்பி செஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஒன்று நாங்கள் பார்க்கறதுக்கு இந்த டிட்வா அந்த விஷயத்துல சுனாமியை பேஸ் பண்ணி சொல்றது என்னன்னா, சுனாமிக்கு ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சுக்கிறாங்க. அமெரிக்காட அந்த இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி அசோசியேஷன்ஸ் அவங்களோட சேர்ந்து ஸ்ரீலங்கா இங்கே இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் சேர்ந்து வந்துட்டு ஒரு ஆர்ட் தெரப்பி ஒரு 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 கண்டினியூவாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. வந்துட்டு நான் நினைக்கிறேன் அது கோல் அல்லது அந்த மாதிரியான ஏரியாவில் தான் இது நடந்திருக்குது. அவங்க வந்துட்டு 4 வீக்ஸ் வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கண்டினியூவாக இந்த இந்த ஆர்ட் தெரப்பி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது கொஞ்சம் அவங்கள இந்த என்னென்ன பிரச்சனை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அவங்கள ஸ்டேபிளைஸ் பண்றதுக்குமாக யூஸ் பண்ணப்பட்ட ஆர்ட் தெரப்பி. இதுல வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு மை லைஃப் மை செல்ஃப் இந்த தலைப்புல நீங்க சித்திரம் வரைங்க அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நான் அதெல்லாம் இந்த இடத்துல சொல்லலை. உதாரணமாக உங்களுக்கு விருப்பமாக வந்து கொஞ்சம் அந்த அங்க இருந்த ஆக்கள் ஐடென்டிஃபை பண்ணினா கொஞ்சம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு பிறகுதான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மிச்ச நாள் மீன்ஸ் நான் சொன்ன கடைசி கட்டம் 2 வீக்லேருந்து 2 இயர்ஸுங்க வார நேரம் அவங்க கொஞ்சம் ட்ரோமாவிலிருந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகிற சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இந்த லெவலுக்கு இல்லாமல் ட்ரோமா கொஞ்சம் கூடி போகிற டைமில் தான் இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ மை செல்ஃப் மை லைஃப் மை செல்ஃப் முதலாவது சித்திரம். அப்போ அவங்க கீறிக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லிக்கிறாங்க நீங்கள் 7 மணி இது முன்னுக்கு வந்து சொல்ல ஏழும்ன்ற ஒரு விஷயம் இது விரும்பினா நீங்கள் ட்ரோ பண்ணலாம் உங்களுக்கு விருப்பமாண்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அதெல்லாம் வரைஞ்சிக்கிறாங்க. நீங்கள் அந்த ரிசர்ச் ஒன்றுல இந்த எடுத்தது தான் நான் இது நீங்கள் அந்த ரிசர்ச் ஆர்டிகளை பார்க்கலுமே இருந்தாலும் அதில் ட்ரோவிங்ஸ் எல்லாம் போட்டே இருக்குது. அதில் ரெண்டாவது செஷன் அவங்க அடுத்த வீக் போறாங்க என்றால் த டே ஐ வில் நெவர் ஃபர்கெட். இது உங்களுக்கு மறக்க முடியாத சந்தோஷமா அமைக்கலாம் துக்கமா அமைக்கலாம் நீங்க வரைங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் சேம் ஆக்கள் வரைஞ்சிக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா தேர்ட் வீக்ல சேஃப் பிளேசஸ் அண்ட் மெமோரிஸ் சொல்லி அவங்க வரைய சொல்லிக்கிறாங்க. அப்ப அதுல நிறைய பிள்ளைகள் வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களோட நல்ல அல்ல சந்தோஷமான ஞாபகம் அதே மாதிரி சேஃப் பிளேசஸ் சொல்லி அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா வரைஞ்சிக்கிறாங்க. சுனாமியால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான். அடுத்தது 3 விஷஸ் உங்களோட விருப்பம் 3 விருப்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லலாம் 4வது வீக்ஸ்ல அப்படி வரைஞ்சிக்கிறாங்க. அப்ப இதுல அவங்க சொல்றாங்க என்னென்றால் இவங்களோட அந்த ட்ரோமாவோட சம்மந்தப்படுத்தி கிரீஃபோட சம்மந்தப்படுத்தி அதே மாதிரி அவங்களோட இமோஷன்ஸை சம்மந்தப்படுத்தி நிறைய அவங்களோட மனசுல இருந்ததை வெளிப்படுத்துறதுக்கு இது காரணமாக இருந்துக்குது இந்த ஒரு மெசேஜ். அதே மாதிரி அவங்க ஃபைனல் இந்த 3 விஷஸ் அவங்க சொல்ற நேரம் அவங்களோட எதிர்கால நல்ல ஒரு ஹோப் கொண்ட அதுல வரைஞ்ச மட்டும் இல்லாம சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது மாதிரி அவங்க வரைஞ்சிருந்தாங்க. அப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன ஆக்களுக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன ஆக்களுக்கு தான் இந்த ஆர்ட் தெரப்பியை கொடுத்துக்கிறாங்க. எனவே ஆர்ட் தெரப்பிங்கிறதும் மிக முக்கியமான விஷயம். அப்ப இந்த இடத்துல நாங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும் என்னன்னா சைக்கோ சோசியல் சப்போர்ட் பண்றார்கள் அல்லது இந்த டைம்ல போறார்கள் எல்லாம் பிளே தெரப்பி கொடுக்குறாங்க ஆர்ட் தெரப்பி கொடுக்குறாங்க பேஸ் இல்லை இடத்துல எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்ச ஆக்கள் இருப்பாங்க. ஆனா என்ன செய்யறாங்களாம் கேம்ஸ் இப்போ உதாரணமா கோழி கூடு நிறைய கேம்ஸ் இருக்குது பிளே தெரப்பியில. நான் இந்த இடத்துல சொல்லல கோழி கூடு இந்த ஒரு கேம் இருக்குது. யாருக்காவது இந்த கேமை பத்தி தெரியுமா? நான் முடிச்சு கொள்வோம். நான் சும்மா இதை கேட்டுட்டு முடிக்கிறேன். அப்படி ஒரு கேம் தெரியுமா? சத்தம் இல்ல இல்ல. சரி. அப்ப நாங்க டீமை வந்துட்டு என்னன்னா ஒரு ஆளுக்கு கோழி ஒரு ஆளுக்கு கூடு அப்படின்னு சொல்லி நாங்க டீமா பிரிச்சு சொல்லிட்டு கோழி சொன்னடைக்கும் கோழி எல்லாம் ஒரு இடத்துக்கு வருவாங்க கூடு நினைக்கும் கூடு எல்லாம் ஒரு இடத்துக்கு வருவாங்க. ரைட். இப்ப திரும்பி என்ன செய்வோம் என்றால் 5 பேர் இருக்கணும். அதுல இத்தனை கோழி இருக்கணும் 4 பேரு சேர்ந்து கூடு அமைக்கணும் ஒரு கோழி அதுக்குள்ளுக்கு இருக்கணும் இந்த கேம். அப்ப இப்ப நாங்க கோழி சொல்லி நினைக்கும் இந்த கூடு கோழி நினைக்கும் 4 பேரு கூடு ஒரு ஆள் கோழியா இருக்கணும்னு சொல்லி சொல்றது. ரைட். அப்ப யாருக்காவது அப்படி இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டுனா அவங்க அவுட் இந்த மாதிரிக்கு. சரி. அப்ப ஒரு கேம். அதே மாதிரி 3 பேர் சேர்ந்து 2 பேர் இப்படி இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் என்னன்னா ஒரு கேம். இந்த கேம்ல விளையாடுற இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க வருவோமே. அப்ப இந்த கேம் வந்துட்டே இதனூடாக நாங்க என்ன விஷயத்த எந்த டைம்ல இது யூஸ் பண்ணிடும் இந்த ஒரு கேள்வி வருது. ரைட். எந்த டைம்ல இது யூஸ் பண்ணிடும் நாங்க ஒவ்வொரு கட்டங்களையும் சொன்னோம் அல்லது என்ன பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணலாம்?
சேஃப் பிளேஸ் சேஃப் பிளேஸ். வேற ஐஸ் பிரேக் பண்றதுக்கு. ஐஸ் பிரேக் பண்றதுக்கு. ஓகே. வேற குரூப் ஆக்டிவிட்டியா எமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. பேலன்ஸ் பண்ண சார். எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு. ஓகே. வேற சார் குரூப்பா குழுவா செயல்படுறதுக்கு. இயங்குறதுக்கு சார். குரூப்பா குழுவா இயங்குறதுக்கு. பியர் குரூப். குரூப்ஸ். பியர் குரூப்போட நாங்க பியர் சேர்ந்து குரூப்ஸ். வேலை செய்யறதுக்கு. ரைட். அடுத்தது அப்ப தனி ஐசோலேட் பண்ணிக்கிறார்கள் குரூப்பா. இதெல்லாம் சரி. அடுத்தது இன்னொன்று இது நாங்க அந்த கிரவுண்டிங் டெக்னிக்ஸ்ல ஒரு விஷயத்த பார்ப்போம். இதுல உண்மையா என்ன கட்டாயம் தேவை இந்த விளையாடுறதுக்கு சொல்லுங்க. இந்த கேம் சரியா விளையாடுறதுக்கு என்ன தேவைப்படுமா உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலுக்கு? அதுல நல்ல கலந்து list. கொள்ளக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ். வேற concentration. கன்சென்ட்ரேஷன். ரைட். ஒரு ஆளுக்கு கன்சென்ட்ரேஷன் ஈக்குமாம்டா இந்த டிசாஸ்டரால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் ஒன்றுல ஃபோக்கஸ் பண்றாரு, கன்சென்ட்ரேட் ஈக்குமாம்டா என்ன இல்லாம போகும் அவருக்கு? இல்லாட்டி எதுக்கு இது சப்போர்ட் பண்ணும் சொல்லுங்க. அவங்களோட லிஸ்னிங் சார். ஓகே. அதெல்லாம் சரி. அதான். எப்படியான ஆட்களுக்கு இப்ப ஒரு ஆள் இங்க கன்சென்ட்ரேட் பண்றாருண்டா அவருக்கு என்ன எதிர இது ரிலீஃப் ஆகுவாருன்னு சொல்லுங்க பாபு. அவர் பாதிப்புல இருந்து மீள்றது. உதாரணமா நடந்த சம்பவத்தையே யோசிச்சு கொண்டிருப்பாருன்னா, நடந்த சம்பவத்தை யோசிச்சு கொண்டிருப்பாரு. கிரீஃப் சில நேரம் மீக்கலாம். கிரீஃப் இல்லாட்டியும் அது சம்பந்தமா கிரீஃப் உருவாகிறதுக்கு முன்னுக்கான ஆரம்ப கட்டம் ஆயிக்கலாம். ரைட். அவரு இந்த சிலாக்கள் எங்கேயோ பார்த்து யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆள் அண்டை கேட்டாரு, சுவரை பார்த்து கொண்டிருக்கிறாரு, எப்படி கொண்டு வரணும்? கொஞ்சம் ரிஸ்கான ஆக்களை கொண்டு வரதுங்கிறது கொஞ்சம் பேசி கதைச்சு அப்படிதான் கொண்டு வர வேண்டியிருக்கும். பட் அந்த மாதிரி லெவலுக்கு போகாம ஈக்கிறதுக்கு வந்துட்டு அவங்களோட ஃபோக்கஸை இங்க கொண்டு வரதுக்கு சில நேரம் கிரவுண்டிங் நாங்க அன்றைக்கு சொன்னோம். அப்ப செவிப்புலன் அவங்க மெயினாக இந்த வந்துட்டு என்னடா கோழி கூடு இன்றைக்கும் அவங்க செவிப்புலன். சோ அந்த புலனை வந்துகிட்டு ஆக்டிவாக வச்சுக்கொள்றதுக்கு, அதாவது அந்த இடத்துல இந்த மாதிரி கேம்ஸ் வந்துட்டு என்ன செய்யலாம் என்றால் எங்களுக்கு யூஸ் பண்ணலும். இப்ப இதை எங்களோட டீம்ல நாங்க ஒரு தரம் எங்களுக்கு கூட வந்தாங்க எல்லாம் சேர்ந்து நாங்க யூஸ் பண்ணோம் என்றால் ஒரு 3 கலரை ஓராக்களை நெத்தியில டபுள் டேப்பை வச்சு ஒட்டி விட்டது. இப்ப அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது என்னென்றால் ஒரே கலர்ல இருக்கிற 2 பேரும் வித்தியாசமான கலர் ஒரு ஆளும் சேருங்க அப்படின்னு சொல்லி. ரைட். அப்ப 2 கலர் அவங்களுக்கு கொடுத்தது. நான் நினைக்கிறேன் கிரீன் அண்ட் எல்லோ இந்த கலர்ல. அப்ப சேம் கலர் நாங்க கிரீன் சொல்லாம எந்த கலர் சொல்லாம சேம் கலர்ல இருக்கிற 2 பேர் இருக்கணும். வித்தியாசமான கலர்ல ஒரு ஆள் இருக்கணும். அப்ப ஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டு சேம் கலர்ல இருக்கிறாங்க நம்ம ஒண்டா சேருங்க அப்படின்னு சொல்லி. ரைட். அப்ப நான் 2 கலர்ல 4 கலர்ஸ் அப்ப நெத்தியில் ஓட்டி விட்டது. அப்ப இப்படி இதை வந்துட்டு என்ன அப்ப அவங்க என்ன அப்படின்னு சொல்லி நாங்க என்ன கலர்ல இருக்கிறோம்ன்ற ஒரு விஷயம் பார்த்து முன்னுக்கிறார்கள். அவங்க கொஞ்சம் கலர் என்னன்னு சொல்லி பார்த்து கலர் இருக்கிறார்கள். இன்னொரு ஆள் தேடி இப்ப நெத்தியில ஒட்டின கலர் கண்ணை மூடிட்டு அவரை கலர் என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆனா முன்னுக்கிற ஒரு ஆள் வந்துட்டு என்னென்றால் 2 பேர் ஆக்களும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட என்ன செய்யறாங்க. அப்படி நீங்க வாங்க அந்த போய் 2 பேரும் ஒரே கலர்ல இருக்கிற மாதிரி ஒரு பச்சை கலரை காண்றாரு, அவரும் பச்சை கலர்ல காண்றாரு. 2 பேரும் வந்து சேர்றாங்க. வித்தியாசமான கலர்ல இருக்கிறார் சேர மாட்டாங்க தானே. ரைட். அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு கலர்ல இருக்கிறாங்கள சேர்த்து எடுக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல கொக்னிஷன்ஸ், ஓரியன்டேஷன்ஸ், அசோசியேஷன்ஸ், அதே மாதிரி ஃபோக்கஸ், அதே மாதிரி வந்துட்டு அவங்க கிரவுண்டிங், இந்த மாதிரியான விஷயம் இந்த இடத்துல பாருங்க. கண் புலன் மற்றும் காது இது 2ம் ஒர்க் பண்ணுது இந்த இடத்துல. அதே மாதிரி அவங்களோட கொக்னிஷன் ஒர்க் பண்ணுது. இப்படி சின்ன சின்ன கேம்ஸ் இதை கொடுத்தா உண்மையா சந்தோஷமா இருப்பாங்க. உண்டு. 2வது நாங்க வந்துட்டு இதுல பின்னணியில என்ன பர்பஸ்ல செய்யறோம்ன்ற விஷயங்கள் இப்படி ஒரு கேம்ஸ். ரைட். அப்ப அது இது மாதிரி ஒரு விஷயம். இப்படி கொஞ்சம் அனிமல் கார்ட்ஸ் கொஞ்சம் கொண்டு போக எளிமையாகும். அவங்கள கொஞ்சம் ஃபீல் பண்ணி யோசிக்கிறதுக்கு வைக்க எளிமையாகும். ஏராளமான ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பியில நிறைய கேம்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் ப்ரிப்பேர் பண்ணி போகலாம். இதுல பர்பஸ் என்ன, இதுல அவுட்கம் என்ன இருக்குது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். சிலது நாங்க கட்டாயமா பார்க்கணும். நாங்க போன் அதே மாதிரி மற்ற காட்சிகள் எல்லாம் நாங்க இந்த டைம்ல காட்டக்கூடாது, இதை பத்தி கூட சொல்லப்படாதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம். அடிக்கடி அந்த சீனை பார்க்குற நேரம் அது ரிப்பீட்டாக ஞாபகத்துல வரும், பயப்படுவாங்கன்னு சொல்லி. பட் இத ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆர்ட் பிளே ஊடாக அவங்களோட மெமோரிஸை கொஞ்சம் ரிகவர், கொஞ்சம் ஆரம்பத்தில் இல்ல கொஞ்சம் பின்னுக்காக போக்குள்ள நாங்க ரிகவர் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு பாசிட்டிவான சில விஷயங்களை நாங்க கொடுக்குற நேரம் அது ட்ரோமா லெவலுக்கு, கிரீஃப் லெவலுக்கு, எங்ஸைட்டி, டிப்ரெஷன் லெவலுக்கு போகாம தடுக்கிறதுக்கு, குறிப்பாக
பிடிஎஸ்டிக்கு போகாம தடுக்கிறதுக்கு இந்த ட்ரோவிங்ஸ் அதே மாதிரி அவங்களோட மனசு இதை வெளிப்படுத்தி அவங்க அதுலேருந்து விடுபடுறதுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம்னா இந்த டூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு எளிமையாக்கும். இப்படி இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது, நிறைய ட்ரோவிங்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது, என்னென்னங்கிற விஷயங்கள்லாம் தாராளமாக இருக்குது. டைமை கருத்தில் கொண்டு நாங்கள் இதோட முடிச்சு கொள்வோம். இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு தேவைக்குமாம்ல யாருக்காவது நீங்க டீமாக ஆர்கனைஸ் பண்ணி நாங்க கேட்குற நேரங்களில் நாங்கள் இன்னும் டீப்பாக நாங்கள் வந்துட்டு இதை பார்க்க எளிமைக்கும். உங்களுக்கு நம்பிக்கை வரணுமாம்டால் நாங்கள் ரிசர்ச் பேஸ்ட்லேயே இப்படி இந்த ப்ளே தெரப்பி எவ்வளவு தூரம் மக்களை கொண்டு வந்தீங்கன்னு நிறைய ரிசர்ச் தேடி பாருங்க நீங்கள். ரைட், அந்த மாதிரியெல்லாம் பார்த்துக்குவோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் பார்க்க எளிமையாக இருக்கும். ஸோ நான் இதை தாண்டி சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். டைம் போயிட்டு உங்களுக்கு தேவை இருந்தா பர்பஸ் இருந்தா கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். வணக்கம் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். நாங்க அந்த ரெண்டு கேட்டுக்கொள்ளணும் என்னன்னா, நாங்க இப்ப அந்த இப்படி அந்த பிளே தெரப்பி எல்லாம் செய்யற நேரம் எங்களுக்கு அந்த டைம் மியூசிக் போடுறது ஓகே தானே சார்? அது எப்படி? அதாவது நான் இந்த கல்ச்சரல் சென்சிட்டிவ்ஸ் நாங்க சொன்னோம் உதாரணமா. எஸ். அப்ப குருவான் எங்களுக்கு மெல்லிய குருவான் இதுகளை எங்களுக்கு போட்டுக்கொள்ள இயலும். கிராத் இந்த விஷயத்தை எங்களுக்கு போட்டுக்கொள்ள இயலுமே இருக்கும். சில ஆக்கள் லைட்டாக இப்ப சில ஆக்கள் சொல்லுவாங்க இந்த தெரப்பியூட்டிக் இதுக்காக வேண்டி லைட்டா இந்த மியூசிக் போடுறது பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க இஸ்லாமிக் ஹிஸ்டரிஸை போய் பார்க்குற நேரம் ஹாஸ்பிட்டல்ஸ் அல்லது இப்படி தெரப்பின்னா இந்த மாதிரி இருக்கிற உஸ்மானிய சாம்ராஜ்யம் இந்த மாதிரி அனுப்பிப்பட்ட காலங்களில் போய் பார்க்குற நேரம் அங்க காரிகள் கிராத் ஓதக்கூடிய ஆக்கள் எல்லாம் அங்க போய் கிராத் ஓதி நாங்க இந்த ஹிஸ்டரி எல்லாம் எங்களுக்கு பார்க்கறதுக்கு எளிமையாகும். ஸோ இந்த இடத்துல வந்துகிட்டு என்னென்றால் நாங்க அந்த விஷயங்களை கொஞ்சம் அவங்க விருப்பம் இல்லைண்டா மியூசிக் எல்லாம் நாங்க கேட்கக்கூடாது, இது ஹராம் அப்படின்ற மாதிரி அப்படி ஈக்கிற ஆக்களுக்கு நாங்க இதை போய் கொடுத்தோன்னைக்கும் அவங்க இன்னும் கொஞ்சம் இமோஷனலி சிக்கலாகுவாங்க. ஸோ அது சென்சிட்டிவான விஷயம் ஆயிக்குமாண்டால் பாதுகாப்பானது ஏதோ பெஸ்ட்டோ அதை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. சார் அடுத்த இப்ப நான் போன அனுபவத்துல நாங்க வந்து எங்கட கல்ச்சரோட இல்ல அது. அப்ப போனா அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் ஆகிட்டு அப்படின்னா கேம்ஸ்லயா மத்ததுலயா செய்யற நேரம் லிஸ்னிங்க்கு மியூசிக்கை போட்டு ஒன்றை கச் பண்ணோன்னு முடிச்சோன்னா அதை போட்டு அதை கேட்டு எப்ப நிப்பாட்டும் எடுக்கிறது. அப்ப அது எஃபெக்ட் இதா இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு பாக்குற நேரம் மீக்குதான். ஆனா நாங்க கவுன்சில்ன்ற வகையில பார்ட்டிசிபேட் பண்ணோமோன்னு வாங்கினேன். அது சரி. உதாரணமா நாங்க எங்களுக்கு விருப்பம் இல்லாம எங்களுக்கு ஓகே, பட் நாங்க அந்த கம்யூனிட்டிக்கு அப்படி கவுன்சிலிங் செய்ய போறதாக இருந்தால் நாங்க அது அடாப்ட் ஆகத்தான் வேணும். அப்படி இல்லாட்டி நாங்க அவாய்ட் பண்றது நல்லது. அதால தான் நாங்க சொல்றோம் என்னென்னால் முதலாவது இப்படி டிசாஸ்டருக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி கொள்றது நல்லது. ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஏன்னா அந்த இடத்துக்கு போறது பிறகு செஞ்சு கொள்ளவும் மேலா செய்யவும் வேணும்ன்ற சங்கடத்துக்கு போறதுங்கிறது அது நல்லமில்ல. Excuse me. ஓகே சார். தேங்க்ஸ். ஓகே சொல்லுங்க. சார் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. சார் கேம் சொல்லக்கொள்ள எனக்கு ஒரு கேம் ஒன்று நினைவு வந்தது. என்னன்னா சார் நான் நேசரி டீச்சர். ஸோ 7 years டீச் பண்ணிக்கிறேன். நான் டிசாஸ்டர் பிளேஸ்க்கு போயிட்டு எதுவும் செய்யல. பட் ஒரு கேம் ஒன்று இருக்குது, நான் சொல்றேன் அந்த கேமை. அது வந்து நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது வந்து எப்படின்னா கோழி குஞ்சு. நீங்க சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வந்தது, நான் சொன்னேன். கோழி குஞ்சுன்னு நாங்க விளையாட கொடுப்போம். அப்படின்னா ஒரு புள்ள வந்து கோழியாவும் இன்னொரு புள்ள வந்து கழுகாவும் இருக்கும். மத்தவங்க எல்லாரும் வந்து குஞ்சா இருப்பாங்க. அப்ப கழுகு வந்து திரட்டி வரக்குள்ள கோழி போயிட்டு மத்த குஞ்சுகளை அவங்களோட பின்னுக்கால வச்சு கொள்ற மாதிரி ஒரு கேம் உண்டு. அப்ப ஒருத்தரை பிடிச்சிட்டு அவங்க வந்து ரிட்டர்ன் கழுகா மாறுற மாதிரி தான் அந்த கேம். நீங்க சொன்னதை பார்க்கணும் சார். அந்த கேம் வந்து இவங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னா, இப்படியான டிசாஸ்டர் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா அதுல வந்து அவங்களோட அந்த சென்ஸ் ஆஃப் சேஃப்டின்ற விஷயம் வந்து குயிக்கா டச் ஆகும் தானே சார்? ஒரு சேஃப்டியான ஒரு விஷயத்துல இருக்கிறோம்ன்ற அந்த மைண்ட் செட் வரும் தானே மாதிரி பிள்ளைகளுக்கு கொடுக்க கொள்ள. அப்படி அந்த மாதிரியாக நாங்க அந்த பர்பஸோட நாங்க மிக கவனமாக அந்த கேம்ஸை நாங்க விளையாட கொடுக்குற நேரம் ஓகே. ஏன்னா ஏன் நாங்க இதை கொடுக்குறோம், இதுல எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி அப்படி கொடுக்குற நேரம் வேற ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று வந்துட்டு வருமா இருந்தாலும் அதை நாங்க வந்துகிட்டு அவர்கிட்ட ஹேண்டில் பண்ணலுமே இருக்கும். அதால ஓகே, நோ இஷ்யூ.
ரைட். வேற ஏதாவது கேள்விக்குமா? வாப் சார், எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கொள்ளலாமா? சொல்லுங்க. என்னென்னா, நாங்க பொதுவாக ப்ராக்டிஸ் பண்ற சிம்பிள் ரிலாக்ஸேஷனோ அல்லது டீப் மஸ்குலர் ரிலாக்ஸேஷன் ஏதோ ஒன்று போற நேரம் கண்களை மூட சொல்லுவோம் சில வேளை. அப்ப சரி, டீப் மஸ்குலர் போனோம்னா கண்களை மூட சொல்வோம்ன்றது இந்த இடத்துல கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். ஏன்னா கண்களை மூடுற நேரம் அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள், ட்ரோமாக்குரிய ஞாபகங்கள் வரலாம். அப்ப பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க. அப்ப நாங்க பொதுவாக ரிலாக்ஸேஷனை பயன்படுத்துற சந்தர்ப்பத்துக்கும் இந்த இடத்துல நாங்க அந்த விஷயத்த பயன்படுத்துறதும் கொஞ்சம் நாங்க யோசிக்கணும். அதே நேரம் இப்ப இந்த பிரீத்திங் சொன்னீங்க தானே, பிரீத்திங் ரிலேட்டடா நாங்க இப்ப ரிலாக்ஸேஷன்ல கூடுதலா பிரீத்திங்கை பத்தி பார்ப்போம். அப்ப பிரீத்திங்கை நாங்க ஆழமா மூச்செடுங்க விடுங்க, ஆழமா மூச்செடுங்க விடுங்கன்னு சொல்ற நேரம் அது கொஞ்சம் அவங்களுக்கு எங்களுக்கு அந்த பிராக்டிஸ் இல்ல, தொடர்ந்து ட்ரெயின் ஆகுங்கன்னு சொல்ற நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க அதை கொடுத்திருந்தீங்க. அப்ப அதுக்கு பதிலா எங்களுக்கு ப்ளோவிங் ரிலேட்டடான ஆக்டிவிட்டி செய்யலுமாக இருந்தாலும் உதாரணமா நிறைய ஆக்டிவிட்டி செய்யலாம். பஞ்சு நிறைய வச்சுக்கொண்டு பஞ்சு ஊதலாம். பேர்ட்ஸ் ஃபெதர்ஸ் எங்களுக்கு எடுத்து பேர்ட் ஃபெதர்ஸ் ஊதி விளையாடி பிள்ளைகளுக்கு இடையில ஊதி விளையாடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சவர்கால பபிள்ஸ் பொதுவாக எங்களுக்கு கொண்டு போயிட்டு விளையாடலாம் பிள்ளைகள் அப்படி. ஆனா திருப்பியும் சென்சிட்டிவ் இந்த ரெண்டும் பொதுவாக பிராக்டிஸ் பண்ணப்படுறதால இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நாங்க கொஞ்சம் கேர் எடுத்தா நல்லம்ன்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணிக்கொள்ள விரும்பினேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. அது சரி. ஓகே, ஓகே. நீங்க சொன்ன விஷயம் அதாலதான் நாங்க உண்மையா அந்த நீங்க கண் மூடுற என்ற ஒரு விஷயம் நீக்குதுங்கிறதால நாங்க அந்த ஆர்ட் பிளேல பொதுவாக இந்த மாதிரியான கேம்ஸ் உதாரணமா இந்த ஊதுறது இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுக்க போற நேரம் எங்களுக்கு கண்கள் எல்லாம் மூடுறதுக்கு பெரிய ஆக்களை செய்யற மாதிரி சொல்ல மாட்டோம். ஜிசாக்குல்லா ஹைரன் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்குக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பான விஷயம் அது. எஸ், ரைட். உதாரணமா நீங்க மியூசிக்னு கேட்டீங்க, பட் இதை யூஸ் பண்றதா இல்லையாங்கிற ஒரு விஷயம். இது பாருங்க, ஐ எம் சேஃப், ஐ எம் ஸ்ட்ராங்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இத எங்களுக்கு ஏலாட்டியும் அந்த பொருத்தமான ஆட்களுக்கு இதை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏழுமை. சவுண்ட் வருது இல்ல சார்? எப்படி சவுண்ட் கேக்குது? சவுண்டோட சேர்த்தனா? என்னடா நான் அந்த ரைட், ஓகே. அப்ப இது ஒரு ஒரு சவுண்டோட ஒரு பிள்ளை படிக்கிறது மாதிரி தான் இது. என்ன செய்த அம்சத்துனா வருது கொஞ்சம். இப்ப வருதா? ஓகே. But I can handle them all. I grow and try. I can shine just like the sky. I take. சரி, அப்ப இப்படி என்ன என்றால் இது பொருத்தமானது. நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், கல்ச்சர் அதே மாதிரி ரிலீஜியஸ் இந்த இதெல்லாத்தையும் கொஞ்சம் நாங்க செஞ்சு பார்க்க வேணும்ன்ற விஷயம் இருக்குது. குறிப்பா அடுத்தது இந்த இப்ப டித்வாண்டு வார நேரம் ஃபீல்டுக்கு போறாங்க யோசிக்கணும் என்றால், இப்ப நாங்க பார்த்தோம் சில ஏரியாக்கள்ல மழை பெஞ்சாலே எங்களுக்கு திரும்பி பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி, மலையை பார்த்தாலே அப்படி கல்லுகளை பார்த்தாலே என்ன என்றால் அப்படி ஒரு ஃபீலிங் வர மாதிரி, பயம் வர மாதிரி சில சென்சிட்டிவான சில விஷயங்கள் இருக்குது. சில நேரம் இது ஈவினிங் டைம்ல நடந்தங்கிறதால இருட்டு அதோட சேர்த்து அவங்களுக்கு என்னன்னா அசோசியேட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இது கண்டிஷன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மழை, அதே மாதிரி மலை, அதே மாதிரி காற்று, இப்படி சில சென்சிட்டிவாக அப்படி பிள்ளைகளுக்கு என்றால் அதுகளை அவாய்ட் பண்றங்கிற ஒரு பக்கம் நீங்க இந்த ஆர்ட் பிளே தெரப்பிகளுக்கு ஊடாக அது சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யலாம் என்றால் மெதுவாக விளையாட்டின் ஊடாக அல்லது இந்த ட்ரோவிங் ஊடாக சில விஷயங்கள் எங்களுக்கு இது பண்ணி அவங்களோட மெமோரிஸை கொண்டு சேஃப் அதுக்கு கொடுக்கணும். இதுக்கு கட்டாயமாக கவுன்சிலிங் இந்த பேசிக் விஷயம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தெரப்பிஸ் அப்படி தெரியாம நாங்க ப்ராக்டிஸ் பண்ண போற நேரம் அவங்களுக்கு இஷ்யூஸ் வரும், ஹேண்டில் பண்ணாம தெரியாம இப்போ பிரச்சனையா ஆகிடும். ஸோ கொஞ்சம் அந்த விஷயத்துல கருத்துல கொள்ளுங்க. இந்த டிசாஸ்டரோட சம்மந்தப்படுத்தி ட்ரோவிங் பிளே தெரப்பி போற நேரம் அவங்களுக்கு சில நேரங்கள்ல எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கொள்ளணும்.
ரைட். அந்த விஷயத்தை நான் அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு நாங்கள் இதோட முடிச்சு கொள்வோம்னு நினைக்கிறேன். டைம் வைத்து கலந்து கொண்ட அனைவருக்கும் சார் ஆ எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இப்போ உண்மையில இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ நானும் ஏர்லி சைல்டு சென்டர் செய்கிறேன். பொதுவாக இப்போ அந்த டிசாஸ்டர் இதில் இப்போ திரும்ப மழை ஸ்டார்ட் தானே. அப்போ நார்மலாக நாங்கள் இப்போ மாவட்டத்தில் இருக்கிறோம். இப்போ ஸ்டார்ட் பேரண்ட்ஸ் இருட்டு மார்னிங் மழை வரக்குள்ளே இந்திய கிளைமேட் இது சொல்லி ஒரு மற்றவங்களும் பயந்திக்கிற ஒரு சுச்சுவேஷன் நிற்கிறேன். டோட்டலி சென்டருக்கு வர ஆட்கள் குறைஞ்சிட்டும் ஃபுல்லாகவே. அப்போ இன்றைக்கு கூட அந்த இன்சிடென்ட் பார்க்க நான் புள்ளலுக்குள்ளே மதிக்கிறேன். அப்போ நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா சார், டிசாஸ்டர் ஏரியாவில் நடந்த ஏரியாவோட இருக்கிற ஒரு பாதிப்போ இதை பார்த்து இதை தெரிஞ்சு வீட்டில் கதைச்சின்னு ஒரு அமைப்புல புள்ளலுக்குள்ள அவ்வளவுக்கு பதிஞ்சிக்கிற விளங்குது. ஏன்னா அதை பத்தி கதைக்கிறது, அதை வித்தியாசமா கதைக்கிறது எல்லாம் பீக்குது, அது ப்ரீ ஸ்கூல்ல ஈக்குது. அப்ப நான் நினைக்கிறேன் இந்த தெரப்பி இந்த ஆக்டிவிட்டிஸ் நான் நினைக்கிறேன் டீப்பா செய்யலுமாக இருந்தா இதை கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை உண்டு. இப்ப வார இதுல வந்துடும் நினைக்கிறேன். இன்றைக்கு கூட மழை எல்லாரும் அந்த பேரண்ட்ஸ்ல இருந்து அந்த மெசேஜ்ல விளங்குற என்னன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி எல்லாரும் பயந்துதான் நிக்கிறேன். எல்லாரும் இந்த கிளைமேட் அப்செட், எனவே புள்ளல் அனுப்புறல அப்படின்ற ஒரு இதோண்டு ஈக்குது. சரியா? எனவே நான் நினைக்கிறேன் இந்த பிளே தெரப்பி எல்லாரும் பிளே தெரப்பி ஆர்ட் தெரப்பி இதை செய்யறது. ஆனா இதை டீப்பா கவுன்சிலர்ஸுக்கு ஒரு கோர்ஸா இல்லாட்டி இதா செய்யலுமா இருந்தா மிச்சம் நல்ல நினைக்கிறேன். பிராக்டிக்கலோட இன்ஷால்லா அது செய்யப்படுறது மிச்சமே தேவையான ஒன்றா இருக்கிறதுன்றதையும் காண்டுகொள்றேன். எனவே அதை ரிக்வெஸ்ட் பண்றேன் சார். இன்ஷால்லா அப்படி உண்ட விஷயங்கள் இதோட ஸ்டார்ட் பண்ணினா மிச்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஓகே, நாங்க இன்னும் டைம் எடுக்க விரும்பல. நாங்க அப்ப முடிச்சு கொள்வோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். ஓகே, அப்ப எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ். சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.